சாத்தானின் 3 தந்திரங்கள். தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணம் செல்லுகிற தேவ ஜனங்கள் அறிய வேண்டிய ஒரு 3 காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ ஜனங்கள் எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உபாசிக்கிறோம், எல்லாம் செய்கிற தேவ ஜனம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லீக்கேஜ், ஏதோ ஒரு இடத்துல சத்துரு நமக்கு தெரியாம நம்ம குடும்பத்தில் உள்ள நன்மைகளையும் சமாதானத்தையும் திருடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அந்த சத்துருனுடைய 3 மகா ரகசியங்களை, அழித்து போடும் ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்களே, நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஜெபத்தோடு இதை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ பிள்ளை ஆனால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரணும், எழும்பணும் சொல்லுகிற தேவ பிள்ளைகள், ப்ரேயர் டைம் குடும்பத்தார், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் சேனலை சேர்ந்த தேவ பிள்ளைகள், யார் இதை கேட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. அந்த சத்துரு, அந்த வலு சர்ப்பம், அந்த இருளின் ஆவி, அந்த ஆதாமை ஏவாளை ஏமாத்திய ஆவி உங்கள் வாழ்க்கையில் அது செயலிழக்க போது. இது ஒரு 100க்கு 100 உண்மையான பாயிண்ட். இந்த காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இதை கேட்கும் பொழுது ஜெபத்தோடு கேளுங்கள். இது எவ்வளோ நேரம் இந்த டாபிக் ஆவியானவர் கொண்டு போகிறாரோ, ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நாம் தியானிக்க போகிறோம் என்று நமக்கே தெரியாது. ஆனால் சத்துருவனுடைய சகல தந்திரங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அவன் எப்படி நுழைகிறான், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெளிவாக பேசுவார். நீங்கள் சோத்திரத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், வேத வாசிக்கிற பிள்ளைகள் தான், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் சத்துரு ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அதை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். எல்லா தேவ ஜனமும் ஜெபத்தோடு இதை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாத்தானுடைய 3 தந்திரங்கள். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இது இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பிசாசானவன் உண்டு, ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன் உண்டு. இன்றும் அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய 3 சுபாவங்கள் தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 சுபாவங்களை வைத்து இவ்வளவுதான் அவனுடைய சுபாவம் என்று நாம் அவனை குறைத்து எடை போட முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு தந்திரசாலி. தேவ ஜனங்களே, இன்னைக்கு நாம் ஆழம் சென்று தியானிக்க போகிறோம். நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் தங்க சாவிகளை உங்க கைகளில் தருவார். பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ பூமியில எதை பூற்றியோ அது பூட்டப்படும், பரலோகத்திலையும் அது பூட்டப்படும். நீ பூமியில எதை திறக்கிறியோ அது பரலோகத்திலையும் திறக்கப்படும் என்று சொன்னார். இந்த வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில அதே தங்கச்சாவி, அதே மகிமையின் சாவியை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆதாம் கையிலிருந்து திருடின அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கைகளில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபத்தோடு கேளுங்கள். அவனுடைய 3 தந்திரம்: அவன் கொல்லவும், அவன் அழிக்கவும், அவன் திருடவும் வருகிறான். ஆனா பிசாசு இவ்வளவு தந்திரசாலியாக ஜனங்களை அழிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் முதலாவது பார்த்து விடுவோம். பிசாசுனுடைய சகல தந்திரங்களையும் ஆண்டவர் என்ன செய்துட்டாரா? முறியடித்திருக்கிறார். வாசிக்கலாம். அருமையான வசனம். நமக்கு எதிரடையாகவும் கொலோசியர் 2:14-15 வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும்
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். நாம் கண்டிப்பாக ஒரு ஆமேன் சொல்லணும். ஏன்னா நமக்காக ஒருவர் இறங்கி வந்தாரு. நம்ம இன்னைக்கு பட்டு கொண்டிருக்கிற நிந்தனைய அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையில ஜெயித்திருக்கிறார். ஆனா அதை நம்ம லீகலா வாங்கணும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனாலும் நம்ம தேசம் இன்னைக்கு ரட்சிக்கப்படவில்லை. இந்தியாவில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். எல்லாருக்காகவும் தான் ரட்சிப்பு உண்டு. உலகத்தில் உள்ள 700 கோடிக்கு மேல உள்ள இந்த மக்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆனா ஒரு துக்க செய்தி, இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்தினாலும், நல்லா தெளிவா கேளுங்க தேவ ஜனமே, இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்தினாலும் அந்த ரட்சிப்பை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். அப்படி என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்காது. இதுதான் லீகல் ரைட். இயேசு மரித்தது உண்மைதான், எல்லாருக்காக ரத்தம் சிந்தினது உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். இதே போலதான் இயேசு பிசாசை ஜெயித்தது உண்மைதான். ஆனால் உங்க வாழ்க்கையில பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறானா? அந்த மகிமை உங்க வாழ்க்கையில வந்து விட்டதா என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சபைக்கு போயும், நீங்கள் ஆராதித்தும், நீங்கள் வேதத்தை தியானித்தும், அவனுடைய ஏதோ ஒரு தந்திரம் உங்க குடும்பத்தில் இருக்கிறதுனால அவன் உங்களை ஜெயித்து கொண்டிருப்பான். இயேசு சிலுவையில் அவனை ஜெயித்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா தேவ ஜனம் ஜெயித்திருக்கிறீங்களா? இதுதான் இன்னைக்குள்ள கேள்வி. எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ வேதத்தை தியானிக்கிறோம், எவ்வளோ உபாசிக்கிறோம். உபாசம் முடிந்த அடுத்த வாரமே சண்டை. உபாசம் முடிந்த 1 மாதம் ஆகவில்லை, திரும்பியும் அதே பாவங்கள். சபைக்கு எத்தனையோ வருடங்களாக செல்லலாம், ஆனாலும் ஜெயமில்லை. தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன? சத்துருவின் தந்திரம். இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு ஜெயித்தவர் தான், நம்ம எல்லாருக்கும் ஜெயம் வாங்கி தந்து விட்டார். ஆனால் அந்த ஜெயத்தை எப்படி பிராக்டிக்கலாக, லீகலாக, அனுபவ ரீதியாக எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு, வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடு நாம் பார்க்க போகிறோம். நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன், இந்த செக்ஷன் கொலோசியர்ல நம்ம வாஸ்தபடி அவனை வெளியரங்கமான கோலமாக்கினாராம். வாசிக்கலாம் ஒருக்க கூட. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்தார். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமான சகல போராட்டங்களையும் கர்த்தர் சிலுவையில் உரிந்து போட்டார். சிலுவையில் ஆணி அடித்தார். அது வியாதியா இருக்கலாம், அது கடனா இருக்கலாம், அது சாபமா இருக்கலாம், அது எதுவா இருந்துட்டு போட்டுமே, கர்த்தர் சொல்றாரு, நான் அதை ஜெயித்து உனக்காக வாங்கி வைத்திருக்கிறேன் மகனே, நீ அதை கையில வாங்கிட்டு போ. மகளே, அதை வாங்கிட்டு போன்னு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. மூதாதையர்களுடைய சொத்து நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் அதுக்கு இடையில் இருக்கிறது பத்திரம் என்று சொல்வார்கள், டாக்குமெண்ட் என்று சொல்வார்கள். இந்த பட்டா பத்திரம் எதுவும் இல்லைன்னா, என் அப்பா சொத்து, என் தாத்தா சொத்துன்னு சொன்னாலும் அதை வேற யாராவது கொண்டு போயிடுவாங்க. நமக்கு லீகல் ரைட்ஸ் வேண்டும். அந்த லீகல் ரைட்ஸ் தான் இன்னைக்கு நீங்க கேட்க போகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் தான் லீகல் ரைட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்ததாக தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏசப்பா பிசாசை ஜெயித்துட்டாரு, அதனால நானும் ஜெயித்துட்டேன். உங்க பர்சனல் லைஃப்ல பிசாசு அனுப்பி விடுகிற சில தந்திரங்களை நீங்க ஜெயிக்கலனா, நீங்க இன்னும் பிசாசை ஜெயிக்கல. அதனாலதான் ஆண்டவர் அழைக்கிறார், நீங்க ஜெயிக்கணும். வசனம் சொல்லுகிறது, ரோமர் கடைசி அதிகாரத்தில்
20வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமா உங்க காலின் கீழ் நசுக்கி போடுவார். அப்படி என்றால் என்ன? இன்னும் நீங்க கிருபைக்கு விட்டு கொடுக்கணும், வார்த்தைக்கு விட்டு கொடுக்கணும், ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவராகி இயேசுவின் கால் கீழே சாத்தான் வந்துட்டான். உங்க கால் கீழே வந்தானா? அதுதான் கேள்வி. உங்களை கண்டு பிசாசு பயப்படுறானா? அதுதான் விஷயம். ஏன் பயப்படல? ஏன்னா ஏதோ ஒண்ணு உங்களை துரத்தி கொண்டு இருக்கு. அந்த துரத்தக்கூடியதை தான் இன்னைக்கு கர்த்தர் துரத்துவார். எவ்வளோ ஜெபித்தாலும் விடுதலை இல்லை, எவ்வளோ ஆண்டு சமூகத்தில் போனாலும் விடுதலை பெற முடியலன்னா ஏதோ ஒரு சதி உங்களை ஃபாலோ பண்ணுது. அந்த சதியை தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். உண்மையை சொல்ல போனா ஏசப்பாவுக்கு முன்னாடி பிசாசு வல்லமை இழந்தவன் தான். ஆனா ஏசப்பா பிள்ளைகளுக்கு முன்னாடியும் அவன் வல்லமை இழந்தவன் தான். பட் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சத்தியத்தை தெரிந்திருந்தால் மட்டும்தான் அவன் வல்லமை இழப்பான். நீங்கள் சத்தியத்தை அறியவில்லை என்றால் அவன் உங்களையே ஏமாற்றுவான். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவ ஜனமே, 2 ஆலோசனை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க. விழித்திருக்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஜெபம் பண்றது தான் விழித்திருக்கிற அனுபவம். ஆனா தெளிந்த புத்திக்கு அனுபவம் என்ன, ஆதாரம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? தெளிந்த புத்தி எப்போ வரும்? வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் மைண்டு ரினிவ் ஆகுதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ வேதத்தையும் வாசிக்கணும், ஜெபமும் பண்ணணும். இது 2யும் பண்ணி இருந்தா யார்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். தேவஜனமே, பிசாசை கண்டு பயப்படாதீங்க, அவனை விரட்டுங்க என்று சொல்றதெல்லாம் உண்மைதான். இது எல்லாம் உங்க இருதயத்தில் இருந்தா அது உண்மை. ஒரு ஊழியர் சொல்றாரு, பிசாசை கண்டு பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்குது. நீங்க இருதயத்தில் இருந்து வார்த்தைகளை தியானிக்கிற தேவ பிள்ளைகள்னா பிசாசால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சும்மா மைண்ட் லெவல்ல, சும்மா ஒரு கிரவுண்டு லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா அவன் உங்க வாழ்க்கையில போராடிட்டு தான் இருப்பான். நீங்க உண்மையாட்டே ஆவிக்குரிய பிள்ளைகள்னா அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. போராடி பார்ப்பான், ஆனா ஜெயிக்கவே முடியாது. ஆனா நீங்க உண்மையாட்டே தேவ பிள்ளைகளா இல்லாமல் சும்மா காதளவுல கேட்டுட்டு ஜெபிக்காம வேதத்தை தியானிக்காம இருந்தீங்கன்னா அவன் கண்டிப்பா செயல்படுவான். ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரி சபைக்கு போய்கொண்டே இருந்தாள். வாலிப பிள்ளை, நல்லா ஜெபிப்பா, சண்டே கிளாஸ் டீச்சர், VBSல டீச் பண்ணுவான், நல்ல அபிஷேகம் பட்ட தேவ பிள்ளை. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரனை கல்யாணம் பண்ணி, ஆண்டவர் அறியாத அந்த சகோதரனை கல்யாணம் பண்ண பிறகு அவங்க லைஃப்ல வந்த சோதனையை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத சோதனை. இது ஒரு நடந்த சம்பவம். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும், அவ்வளோ போராட்டம். கடைசியில பார்த்தா அந்த சகோதரன் அவள் நித்திரையா இருக்கும் பொழுது ஒரு கத்தியை எடுத்து அவளை வெட்டுறதுக்கு வந்திருக்கிறான். அந்த முறை அவள் பார்த்து விட்டாள். அடுத்த முறை அவள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவள் படுத்திருந்த கட்டலிலே அவளை கெட்டி கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி, ஏதோ மணனையை ஊற்றி அவளை எரித்து கொண்டான். நடந்த சம்பவம். இந்த மரணத்துக்கு ஆண்டவர் தான் காரணமா என்று கேட்டால் ஆண்டவர் காரணமே கிடையாது. ஆண்டவர் எத்தனையோ முறை பிள்ளைகிட்ட பேசியிருந்தார். அந்நிய நுகத்துல மாட்டாதன்னு சொல்லியிருந்தார். தேவனை அறியாத திருமண உறவுல போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார்.
சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்த பிள்ளை, VBS டீச்சிங் பண்ணான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை தான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்படின்னா பசி உள்ள சிங்கம். அவன் விழுங்கணும்னு இருக்கான். கடித்து சாப்பிடுகிறது வேற, விழுங்குறது வேற. 10 நாள் நீங்க சாப்பிடாம பசியா இருந்தா நீங்க சாப்பாடை கடிச்சு சாப்பிட மாட்டீங்க, நீங்க விழுங்குவீங்க. ஏன்னா பசி. சாப்பாடெல்லாம் பல்லுல படாமலே விழுங்குவோம், ஏன்னா அவ்வளோ பசி. பிசாசு பசியா இருக்கான். இயேசு என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ, இயேசு என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனாரோ, என்னைக்கு நம்ம எல்லாம் மறுபடி பிறந்தோமோ, என்னைக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, இப்போ அவனுக்கு சாப்பாடு குறைஞ்சிட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவனை விரட்ட தொடங்கிட்டாங்க. அதனால எப்படியாவது உன்னையாவது இழுத்துட்டு போகணும் சொல்லி நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருக்கு டைவோர்ஸ், அநேகருக்கு வியாதி, அநேகருக்கு கேன்சர். ஏன்னா ஏதோ ஒரு ரீதியாக அவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க. அவங்க பாவம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, தவறான விஷயங்களை செய்யும் பொழுது, யாராவது அவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்தால் அது பலிக்கும். தேவஜனம் புரிந்து கொள்ளணும். பில்லி சூனியமும் மந்திரமும் தேவ ஜனத்துக்கு பலிக்காது. ஆனால் அது ரட்சிக்கப்பட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பலிக்காதே தவிர, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு ஏஜெண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கு இது பலிக்கும். ஒரு குறிப்பிட்ட வீட்டில் சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, ஆனா அந்த பையன் ஏதோ தண்ணியில கலக்கி கொடுத்துட்டான், அதனால என் பிள்ளை இப்போ அந்த பையனுக்கு பின்னாடியே போறான் அப்படின்னு சொன்னாங்க. தேவஜனமே, அவன் தண்ணியில கலக்கி கொடுக்கறதுக்கு இவங்க இச்சித்ததுனால தான் அது பலிச்சிச்சு. இவங்க அந்த பையனுடைய இச்சையில விழாமல், அந்த பையனை நேசிக்காம, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தருவார்னு அந்த பிள்ளை அந்த பையனுடைய இனிய வார்த்தைக்கு ஏமாறாம இருந்திருந்தால் என்றால், அவன் எத்தனை பில்லி சுனிய உள்ள பவர் கூடுன கொடுத்தாலும் அது செயலிழந்து போகும். என் ஊழிய அனுபவத்தில் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் அதை தெரியாம குடித்திருக்கிறேன். சிலதை கலக்கி கொடுப்பாங்க தேவஜனமே. அதனால தான் ஊழியர்கள் வீட்டு விசிட்டிங் போறதுல கவனமாக இருக்க வேண்டியதா இருக்குது. எப்படியாவது இந்த பாஸ்டர் எனக்கு சாதகமாகட்டும், எப்படியாவது இந்த பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காசு தரட்டும், எப்படியாவது இவன் சத்தியத்தை பேசாமல் போகட்டும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு வெறுப்பில் அவங்க என்ன செய்கிறாங்க, மந்திரவாதிகளிடத்தில் செல்லுகிறாங்க, எதையாவது வாங்கி கொண்டு கலக்கி கொடுக்கிறார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் தேவ ஜனமே. ஒரு அருமையான பாஸ்டர் ஒரு வீடை விசிட் பண்ண போயிருக்கிறார். வீட்டு விசிட்டிங் போன பொழுது ஒரு அருமையான சகோதரி, சபைக்கு வரக்கூடிய நல்ல விசுவாசி, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நல்ல அழகா வாசனையாக ஒரு கிளாஸ் நிறைய பாலை எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. இந்த பாஸ்டரும் பரவாயில்லையே, எல்லா வீட்லேயும் டீ தான் கிடைக்கும், இந்த வீட்டில் நம்மளை அழகாக கவனிக்கிறாங்க, சரி இந்த அம்மாவை ஆண்டு ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா என் நாமத்தினால வரக்கூடிய ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கோ, இல்லை ஒரு பாஸ்டருக்கோ, இல்லை ஒரு சுவிசேஷகருக்கோ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே ஆசீர்வாதம் உண்டுன்னு வேதம் சொல்லுதே. இந்த சகோதரி பால் அல்லவா தாராங்க, ஆண்டவரே இந்த சகோதரி ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அதை எடுத்து குடிக்கலான்னு போகும்பொழுது அந்த கிளாஸ்ல உள்ளது தெரியாம கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்த உடனே அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு, எம்மா ரொம்ப மன்னிக்கணும், தெரியாம விழுந்துட்டுமா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த அம்மா இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அருமையான இந்த ஐயா சொல்றாரு, வேண்டாமா கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி உன்னை வேஸ்ட் ஆக்கிட்டேன், நான் வந்ததை சொல்லிட்டு போறேன், இப்படியாக ஆண்டு சொல்றாரு, கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கு, நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் உள்ள ஒரு பூனை என்ன செய்யுது, வீட்டுக்குள்ள வருது. வரும்பொழுது கொட்டி கிடந்த அந்த பாலை நக்கி குடிக்குது. குடித்துட்டு அது அங்க கிட்டத்தில் உட்காருது. உட்கார்ந்த ஒரு 3 நிமிஷத்துல அது துடித்து அது சாகுது. இது நடந்த சம்பவம். துடித்து சாகுது. பாஸ்டர் அரண்டு போய் விட்டார். ஏனால் விஷம் இருந்தால் மட்டும்தான் துடித்து சாகும். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது. ஊழியர்களோடு ஆண்டவர் இருக்கிறார், பாதுகாக்கிறார்.
ஆனாலும் தேவ ஜனங்கள் பிசாசினால் ஏவப்பட்டு விட்டால் ஆபத்து தான். அந்த சகோதரி பிசாசினால் ஏவப்பட்டாள். உடனே அந்த பாஸ்டர் கேட்குறாரு, என்னம்மா இதில் இருக்குது, இந்த பாலில் என்னம்மா இருந்துன்னு சொன்ன உடனே அந்த அம்மா பயந்து போய் உண்மையை சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் பேசின பேச்சு எனக்கு சபையில் ரொம்ப கோபத்தை வர வைத்தது. தொடர்ந்து எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுறது போல இருந்தது. அதனால் நான் என்ன செய்தேன், ஒரு மோசமான பொடி உண்டு, அந்த பொடியை இதில் போட்டுட்டேன். நீங்கள் எப்படியாவது செத்து போகணுன்னு எனக்கு தோணுச்சு. என் மனசுக்குள்ளே இதை போட்ட பிறகு தான் சமாதானமாக இருக்குது. அதனால் தான் இதை செய்தேன். தயவு செய்து என்னை மன்னிங்க ஐயா என்று கெஞ்சினார்கள். அந்த ஐயாவும் மன்னித்து விட்டு அந்த வீட்டை விட்டு கடந்து சென்றார். ஆம் தேவ ஜனமே, இப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியரோடு இருந்ததினால் அவர் காப்பாற்றப்பட்டார். இது ஒரு மரண கண்ணி. அதே போலதான் அந்த தாயார் சொன்னாங்க, என் மகா அந்த பையன் கொடுத்த கைவசத்துல மயங்கி அவன் பின்னாடியே போகிறாள் என்று சொன்னாங்க. வேற ஒன்றுமே இல்லை தேவச்சனமே. எத்தனை பெரிய கைவசமும் மந்திரமும் உங்களை நோக்கி வந்தாலும் நீங்க சத்தியத்துக்குள்ள இருந்தால் அது பலிக்காது. ஆனா நீங்க சத்தியத்திற்குள்ள இல்லாம ஏதோ ஒரு இடத்துல பிசாசுக்கு கேப் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, அந்த கேப்பை கண்டுபிடித்து அடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு கைவசம் பலிக்கும். ஏனால் யாக்கோவுக்கு விரோதமாக தான் மந்திரவாதம் செயல்படாது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் குறிசொல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க தேவ பிள்ளையா இருக்கணும், நீங்க இஸ்ரவேலா இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை காத்து கொண்டு இருந்தால் அது செயலக்கும். சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வருவோம். அவன் கர்ச்சிக்கிற சிங்கமா இருக்கிறதுனால இப்படி ஏராளமான தேவ பிள்ளைகளை வேட்டையாடி விட்டான். அநேகர் நம்மத்தில் இல்லை. இன்னைக்கு இந்த செய்தி அவசியமா என்று கேட்டால் அவசியம். ஏனென்றால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல தற்கொலை நடக்குது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல அவன் மோசமான பாவங்கள் நடக்குது. காரணம் என்ன? பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். சரி, நம்ம வசனத்துக்குள்ள வரலாம். ஒரு அருமையான தேவ மனிதன் ரேனாடு வாங்கி சொன்னார், பிசாசு பயங்கரமான சிங்கம் தான், ஆனால் ஒரு எலி என்ன செய்துதான், ஏன்டா இந்த சிங்கம் இவ்வளோ பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எலி கிட்ட போய் பார்க்க போச்சான். போனா ஒரு வயது முதிர்ந்த சிங்கம் ஒரு மைக்கை வைத்து கத்தி கொண்டு இருக்கு. அதற்கு பற்களே இல்லையா. இதை பார்த்தவுடன் எலிக்கு பயமெல்லாம் போய்விட்டதாம். உடனே எலி அதை விரட்ட தொடங்கிட்டான். இதை ஒரு கதையாக அந்த தேவ மனிதன் சொல்லுவார். ஒரு எலிய ஒரு சிங்கம் விரட்டும் பொழுது நடந்த சம்பவத்தை ஒரு கதையாக சொன்னார். இப்படிதான் பிசாசும் கையில் ஒரு மைக்கை வைத்து அவன் ஒரு பெரிய ஆள் என்று சொல்லுவான். ஆனால் அவன் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டவன். பட் அவனுடைய தந்திரத்தை பாருங்கள். ஒரு மைக்கை வைத்து கொண்டு பல்லில்லாத அந்த சிங்கம் சத்தம் போட்டு கொண்டிருக்கு. ஸோ உண்மையே சொன்னால் அவனுக்கு வல்லமை கிடையாது தான், ஆனால் அவனுக்கு தந்திரம் உண்டு. அந்த தந்திரத்தில் சிக்கினால் அவன் என்ன செய்வான்? நம்மளை அழித்து விடுவான். ஒரு எட்டுக்காலியினுடைய வளையம், அந்த வளையம் நமக்கு தெரியும். அழகா பறந்து ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிற சில அருமையான தேனீக்கள் இல்லை அருமையான இந்த பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வலையில மாட்டுனா அதால் பறக்க முடியாது. ஆனால் வலையில மாட்டாத வரைக்கும் இந்த எட்டுக்காலியால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எட்டுக்காலிக்கு பறக்க முடியாது. அது அதனுடைய அந்த ஸ்பைடர் நெட்டை வைத்து தான் தாவுமே தவிர அதுக்கு ரெக்கைகள் கிடையாது. பறந்து அவன் உலகமெல்லாம் போய்கொண்டிருக்கிற அழகான இந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்க முடியாது. ஆனால் அது வலை கட்டி வைத்திருக்கும். பறந்து போகிறது. அந்த வலையில் மாட்டினால் மாட்டின வண்ணமாகவே அதை சுற்றிலும் கெட்டும். கெட்டின பிறகு அதனுடைய இரத்தத்தை குடித்து விட்டு அப்படியே விட்டுவிடும். இதே போலதான் உங்களுக்குள்ள உள்ள எல்லா அபிஷேகத்தையும் உரிந்து விட்டு நீங்கள் வலையில் மாட்டின பிறகு உங்களை அப்படியே உங்கள் சாராம்சத்தை உரிந்து விட்டு உங்களை அப்படியே விட்டு விடுவான். நீங்கள் உயிரோடு செத்தவர்களாக மாறுவீர்கள். அதனால் தான் தேவஜனம் அந்த வலைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ பிசாசானவன் தந்திரசாலி. அவன் யாரை முழுங்கலான் என்று இருக்கிறான். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். இந்த 3 ரகசியத்தையும் பார்த்தோம். இன்னும் ஆழமாக செல்ல போகிறோம். தேவ ஜனங்கள் கொஞ்சம் சமயம் கொடுத்து கேளுங்க. இல்லை என்றால் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த சப்ஜெக்டை திரும்பியும் நீங்கள் கேட்கும் பொழுது முழுவதாக ஆவியான ஒரு வெளிச்சத்தை தருவார். யோவான் 8:44 வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆம் தேவச்சனமே, இந்த வார்த்தையை கவனமா பாருங்க. இயேசு அந்த காலத்துல அங்க இருந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களை பார்த்து சொன்னார். பிசாசை பத்தி சொல்லுகிறார். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய்யனா இருக்கிறான். அவன் சொல்றதுல உண்மையே கிடையாது. அவன் முழுக்க பொய் சொல்லுவான். ஆனா தேவ ஜனங்கள் அதுல போய் மாட்டிக்கிடுவாங்க. சரி, இந்த பொய்களை குறித்து எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அவன் பொய்காரன், அவன் திருடன், அவன் கொலைகாரன், அவன் அழிக்கிறவன், அவன் சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு ட்ரை பண்றவன், அவன் தந்திரசாலி என்பதற்கு ஒரு ஆதார வசனத்தை நம்ம வாசித்துடலாம். 2 கொரிந்தியர் 11:3 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த தந்திரசாலியினுடைய கையில நம்ம மாட்டிவிடக்கூடாது. வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு உண்மையான ஊழியர் பவுல், அவர் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? பிசாசு நீங்க இன்னைக்கு உண்மையா ஆண்டவர் ஆராதிச்சு கொண்டிருக்கிற அந்த உண்மையில இருந்து உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது. பிசாசு பவர்லெஸ் தான். பிசாசுக்கு வல்லமை இல்லைதான். அவனுக்கு ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்கு, அந்தகார வல்லமை இருக்குதே தவிர ஆவிக்குரிய பவரே கிடையாது, ஆவிக்குரிய நல்ல சக்தியே கிடையாது. அவனுக்கு சில தந்திரம் தான் செயல்பட முடியுமே தவிர அவன் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க சத்தியத்துல இருந்தீங்கன்னா, ஆவியில செயல்பட்டீங்கன்னா அவனால ஜெயிக்க முடியாது. நீங்க மாம்சத்துல இருந்தீங்கன்னா அவன் உங்களை ஜெயிப்பான். ஸோ அதுதான் பவுல் சொல்றார், நான் பயந்து போயிருக்கிறேன். பிசாசுகளை விரட்டின பவுல், சர்ப்பங்களை தேள்களை மிதித்த தேவ மனிதர். ஆனால் இதே அதிகாரம் ஜனங்களுக்குள்ள இல்லையே. அவர்கள் மாம்ச மனிதர்களா இருக்கிறாங்களே, அவங்க ஆவியில பலன் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்க பாலை உண்ணுகிறவர்களா இருக்கிறார்களே, காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்க வேண்டியவங்க, ஆவியில வளர வேண்டியவங்க, இன்னைக்கும் அடிதடி வைக்கிறாங்களே, இன்னைக்கும் வாக்குவாதம் பண்றாங்களே. இப்படிப்பட்டவங்கள்ட்ட பிசாசு கண்டிப்பா ஜெயிக்குமே, இவர்களை வஞ்சித்து விடுமே, இவர்கள் உயிர் போய்விடக்கூடாதே, இவர்களுக்கு வியாதிகள் வந்துவிடக்கூடாதே, தற்கொலை, டைவர்ஸ் போன்றவைகள் இவங்க வாழ்க்கையில வந்துவிடக்கூடாதே என்று பயந்து போயிருக்கிறார் பவுல். ஏன்னா ஆவியில தெளிவில்லாத தேவ ஜனம் மாட்டிக்கொள்வார்கள். வசனத்தை புரியாதவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். எது பிசாசினிடத்தில் வருகிறது, பிசாசனுடைய ஆலோசனை எது என்று தெரியாதவர்கள் பிசாசனுடைய ஆலோசனையில் மாட்டிக்கொள்வார்கள். தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா ஆசீர்வாதமும் தேவன் தருகிறது கிடையாது. சில நேரம் அது பிசாசு அனுப்புகிறதா இருக்கும். ஒரு வல்லமையான தேவ மனுஷி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளை, எல்லா ஸ்டேஜ்லையும் ஏறி ஆண்டருக்காக பாடல் பாடுகிற தேவ பிள்ளை, ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் ஸ்டேஜ் அவங்க பாடல் முடித்து விட்டு கீழே வரும் பொழுது ஒரு சகோதரன் சொல்லி இருக்கிறார், ரொம்ப நாட்களாக ஆண்டவர் உங்களை காண்பித்து கொண்டே இருந்தார், உங்களை தான் நான் திருமணம் பண்ண போகிறேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், நீங்க ₹1 தர வேண்டாம் என்று சொன்னார். இந்த சகோதரி ஏமாற்றப்பட்டாங்க. அந்த மனிதன் ஊழியன் சம்பந்தமே இல்லாத ஒரு மோசமான ஒரு மனிதன். இவர்கள் தெரியாம சம்மதித்து அந்த சகோதரனை திருமணம் பண்ணினார்கள். சிறிது நாட்கள் சென்றது, ஊழியத்திற்கு போக விட மாட்டார், அடிமையாக மாற்றினார். சிறிது நாட்கள் சென்ற பிறகுதான் தெரிகிறது, இந்த சகோதரியை அறியாமலேயே வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்து அந்த பெண்ணோடு குழந்தைகள் இருக்கிற லெவல்ல ஆல்ரெடி திருமணமான ஒரு நபர். ஆம் தேவ ஜனமே,
ஊழியத்தில் ஜொலித்து பிரகாசித்த அந்த சகோதரியை வஞ்சிக்கிறதற்கு சத்துரு அனுப்பின வலை. ஊழியர்களே விழுந்து போகலாம், இதில் சந்தேகமே இல்லை. இயேசுநாதர் கூட இருந்த யூதாஸ் காரியத்தை விழுந்து போகும் பொழுது சாதாரண ஊழியர்கள் விழுந்து போகிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஸோ இதில் அந்த சிஸ்டர் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஊழியத்தில் ஸ்டேஜில் இருந்து பயங்கரமாக பயன்படும் பொழுது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்ன அருமையான சகோதரி அப்படின்ட்டு அநேக வாலிபர்கள் பார்த்துருப்பாங்க. இவங்க என் வாழ்க்கை துணையை கிடைத்தால் நலமாக இருக்குமே என்று யோசித்திருப்பாங்க. அதில் ஒரு நபர் தான் பிசாசினால் ஏவப்பட்டு வந்து பேசினான். அவன் ஆல்ரெடி திருமணமானவன். பொய்களை சொல்லி திருமணம் திரும்பி நடந்தது. ரகசியமாக அதை செயல்படுத்தி பிசாசு அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை அழிக்க திட்டம் போட்டது. திட்டத்தில் மாட்டி, எப்படி அந்த வலையில் மாட்டின ஒரு பட்டர்ஃப்ளையை போல 8 காலியின் வலையில் மாட்டின எந்த பூச்சுமே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது ஜீவனற்று இருக்கும். நீங்கள் 8 காலி வளையங்களை பார்க்கும் பொழுது அதில் கட்டெரும்புகள், அதில் சில பூச்சிகள், ஈச்சிகள் எல்லாமே இருக்கும், உருவம் இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தால் அதை பவுடர் மாதிரி மாற்றி வைத்திருக்கும். 8 காலி வளையங்களை போய் பாருங்கள் தேவஜனமே. அநேக மரித்தவர்கள் அங்க உண்டு. அநேக பக்கிகள், ஈச்சிகள், கொசுக்கள் அங்க போய் மாட்டிக்கொள்ளும். அதனுடைய இரத்தத்தை மட்டும் குடித்துவிட்டு அதனுடைய ஓடுகளை விட்டுவிடும். இதே போல அந்த சகோதரனுடைய அபிஷேகத்தை இழந்து அவள் பாத்திரம் விளக்குறவளா மாறி அந்த வீட்டில் ஒரு அடிமையாக மாறி அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தி திருமணமாக இருக்கிறத கண்டுகொண்டு வாழ்க்கை வேதனையினால் வெந்து போனது. காரணம் என்ன? சத்ருவின் தந்திரம். இதில் தான் விழக்கூடாதுன்னு ஆண்டு சொல்றாரு. சரி, இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 13:25 பாருங்கள். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். மனுஷன் தூங்குகையில் அந்த சகோதரி அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சத்துல நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அவர்கள் மூலமாக தெய்வ பிரசன்னம் ஆயிரங்களை தொட்ட பொழுது, இப்போ அவர்களுக்குள்ள ஜெபம் குறைந்த நேரத்தில் பிசாசு ஒரு கலையை கொண்டு வருகிறான். அவங்க யோசித்து கூட பார்க்கல. நான் நடத்தின மீட்டிங்ல இருந்து ஒரு சகோதரன் என்னை தேடி வருகிறான். அவன் நம்ம வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிதானே இருந்திருப்பான்னு நினைத்து தெரியாம மாட்டி கௌரவமாக சந்தோஷமாக அபிஷேகத்தோடு நின்ன ஸ்டேஜில் இருந்து இறங்கி கூட்டம் முடித்து அந்த சகோதரனை நல்லவன் நினைத்து நம்பி திருமணமான பிறகுதான் தெரியுது அவன் ஒரு அயோக்கியனாக அட்டுழியம் செய்து விட்டான். தேவ சித்தத்தையே நாசாக்கி விட்டான். காரணம், ஏதோ ஒரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை அந்த ஊழியக்கார தாயார் இழந்தாங்க. இழந்ததுனாலதான் சத்துரு அந்த தாயாருடைய அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் விளண்டான். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபியுங்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சபைக்கு போறது அல்ல, என்னைக்கு ஒரு நாள் வசனம் கேட்கறது அல்ல. அநேகர்லாம் சபைக்கு போனா பைபிள் அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வாரம் தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கிறதுனால. ஸோ பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஒரு அருமையான வேடிக்கை சாட்சி உண்டு. ஒரு தாயார் என்ன செய்தாங்கன்னா, வாரம் சாட்சி சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய கண்ணாடியை காணலை, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சபையில் சாட்சி சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பாஸ்டர் என்ன செய்தார், அவங்க வீட்டுக்கு போகிறார். போகும் பொழுது அந்த அம்மாவுடைய சாட்சியை 4 வாரமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கண்ணாடி இல்லை, அதனால நான் பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ பாஸ்டர் என்ன செய்தார், வீட்டில் வந்துட்டு, சரிம்மா உங்கள் பைபிளை கொண்டு வாங்க, சங்கீதம் இந்த அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னால் பைபிளை எடுத்துகிட்டு வராங்க. அந்த தாயார் எடுத்துகிட்டு வந்தால் பைபிளுக்குள்ளே கண்ணாடி இருக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 4 வாரமாக அவங்க பைபிளே வாசிக்கலை. ஏன்னா பைபிளை திறந்திருந்தால் தான் கண்ணாடி உள்ளே இருக்குன்னு தெரிந்திருக்குமே. அப்போ இன்னைக்கு விசுவாசிகள் பாருங்க, வேதத்தை தியானிக்காத விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதனால தான் பிசாசு அட்டாக் பண்ணுது. நம்ம நல்லா ஜெபிக்கிற விசுவாசிகள் யோசிப்போம், ஐயோ அந்த பிள்ளை சபைக்கு வர பிள்ளை தானே, அந்த பிள்ளைக்கா இப்படி நடந்துட்டு, அந்த பிள்ளைக்கா கிட்னி ஃபெயிலியர், அந்த பையனுக்கா கேன்சர், அவங்களா அந்த குடும்பமாக ஆக்சிடென்ட் ஆகி மரித்தாங்க, அந்த பையனை தற்கொலை பண்ணான்.
அந்த பிள்ளைய ஓடி போயிட்டு, ஐயோ இவங்களுக்கா இந்த அவமானம், ஐயோ பாஸ்டருக்கு பையனுக்கா இப்படி, ஐயோ பாஸ்டர் அம்மாவுக்கா இப்படி நடக்குது, ஐயோ சபை போதகருக்கா இப்படி நடக்கு. தேவ ஜனமே, நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது பிசாசு பாஸ்டர்னும் பார்க்காது, பாஸ்டர் அம்மாவனும் பார்க்காது. பிசாசு வாலிபனும் பார்க்காது, விபிஎஸ் தலைவன் என்றும் பார்க்காது, சண்டே கிளாஸ் டீச்சர் என்றும் பார்க்காது. பைபிள் சொல்லுது, மாம்சமான எல்லாருக்கும் அவன் எதிரியா இருக்கிறான். மாம்சத்துல அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவையே மாம்ச சிந்தனைக்குள்ள கொண்டு வரணும் சொல்லி மத்தேயு 4 வனாந்தர பகுதியில் பிசாசானவன் என்ன செய்தான்? இயேசுவை சோதித்தான். இயேசு ஒருவேளை தோத்திருந்தால் அநேக உபத்திரம் அவருக்கு வந்திருக்கும். ஆனால் அவர் தோக்கவில்லை. ஸோ இயேசுவே அவன் விட்டுவிடவில்லை. ஸோ நம்மளை அவன் விடமாட்டான், அவன் வந்து தாக்குவான். ஆனால் தேவ ஜனங்கள் தந்திரத்தில் கவனமாக இருக்கான்னு சொல்லுகிறார். ஸோ தூங்கும் பொழுது என்ன நடக்குது? தூங்கும் பொழுது பிசாசானவன் தூங்கும் பொழுது களை விதைச்சிட்டான். ஸோ நம்ம ஆவியில் ஜெபிக்க மறந்தா நம்ம வாழ்க்கையில் சில களையை விதைப்பான். யாராவது வந்து சொல்லுவாங்க, அங்கே ஒரு நல்ல கம்பெனி இருக்குது, நீங்கள் ஒரு முன் பணம் 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும், மாதம் 1.5 லட்ச ரூபா வருமானம், 4 மாதத்தில் நீங்கள் கடனை கட்டிடலாம், வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்ச ரூபா கேட்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க இந்த தேவன் அனுப்பிட்டாருன்னு சொல்லி நீங்கள் போய் கொடுப்பீங்க. கொடுத்தா இருந்த 5 லட்சமும் போச்சு. அந்த 5 லட்சத்தை வச்சுருந்தாவாது கொஞ்சமாவது உங்களுக்கு பணம் இருந்திருக்கும், சாப்பாடு தேவையாவது நடந்திருக்கும், இல்லை வாடகையாவது கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு டியூவை கட்டியிருப்பீங்க. இருந்ததையும் உருவிட்டு போயிட்டான். அதுவும் நீங்கள் அதில் 1 லட்ச ரூபா தான் உங்கள் பணமாக இருக்கும், மீதி 4 லட்ச ரூபா கடனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த 4 லட்ச ரூபா கடனையும் கட்டணும், வீட்டு வருமானத்தையும் பார்க்கணும். இதுதான் பிசாசினுடைய சதி. இப்படி தான் தந்திரமாக வாரான். எல்லா இடத்துலையும் எல்லா செயல்பாடிலையும் ஆண்டவரை கூட வச்சுட்டிங்கன்னா அவனுடைய தந்திரம் செயல் இழக்கும். பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா? ஆண்டவரே நடத்துங்க. திருமணம் அலையன்ஸ் பார்க்குறீங்களா? ஆண்டவரே நடத்துங்க. கண்களின் நிச்சயம் மேற்கொள்ளக்கூடாதப்பா, ஜீவனத்தின் பெருமை வந்துடக்கூடாதப்பா, மாம்சத்தின் நிச்சயம் வந்துடக்கூடாதப்பா. பிள்ளைக்கு திருமணம் பார்க்குறீங்களா? கண்களின் நிச்சை, மாப்பிள்ளை இவ்வளோ உயரமாக இருக்கணும், இல்லை பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளோ உயரமாக இருக்கணும், இந்த கேஸ்டில் இருக்கணும். தேவ ஜனமே, சத்ருவானவன் சிலப்போ உங்கள் கேஸ்டில் ஒரு பையன் மாறான், அது பிசாசு அனுப்புகிறவனாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஸோ தேவ ஜனங்கள் கலர் பார்க்குறது, கேஸ்ட் பார்க்குறது, கேஷ் பணம் பார்க்குறது எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஒரு எஸ்ஸேபேலின் ஆவிய உள்ள ஒரு மருமகள் வந்து விட்டால் அவள் பணக்காரியாக கோடீஸ்வரையா இருப்பா, ஆனா உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டா. ஒரு பொல்லாத ஆவிய உடைய ஒரு துஷ்டன் ஒரு மருமகனாக வந்து விட்டால் அவன் உங்க பிள்ளையை உங்களை விட்டு பிரித்து போவான், அவன் கொடுமைப்படுத்துவான், உங்க பிள்ளையை விட்டுட்டு போவான், உள்ள காசெல்லாம் அழிப்பான். ஸோ தேவ ஜனங்கள் கண்களினால் பார்த்து மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்து, என் பிள்ளைய 2 மாடி உள்ளவன் 3 மாடி உள்ளவன் பிஸ்னஸ் உள்ளவனு கட்டி கொடுத்தன்னு ஒரு பெயர் வரதுக்காக கட்டி கொடுத்துருவீங்க. கடைசியில் அவன் 4-5 மனைவி வைத்து கொண்டு இருப்பான். அதே ஒரு விவசாயிக்கு கட்டி கொடுத்திருந்தால் 4 மாடி இருக்காது, அவன் ஒரு சின்ன குடிசையில் வைத்திருந்தாலும் உங்கள் பிள்ளைய ராணியாக வைத்திருப்பான். எந்த சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் பிள்ளையை அவன் ராணியாக வைத்திருப்பான். அதே மாதிரி நீங்கள் நல்ல பையனுக்கு கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் மகா அந்த பையனை என்னைக்கு ராணியாக வைத்திருக்கும். அவன் ஒரு சிறு தொழில் பண்ணி கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த சிறு தொழில் பண்ணாலும் அவன் ராஜாவாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா கரெக்டான மனைவிக்கு கட்டப்பட்டதுனால. தேவ ஜனங்கள், திருமண விஷயம் மட்டுமல்ல, எதிர்கால வேலைகள் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. ஆண்டவரை அவருடைய வார்த்தையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, ஆலோசனை மூலமாக நீங்கள் இன்வால்வ் பண்ண, நீங்கள் அழைக்க, அவரை ஒரு பார்ட்னராக உங்கள் ஜபத்தில் இணைக்க கர்த்தர் விரும்புகிறார். சரி, ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சித்தான் என்று விரைவாக பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆலோசனையாக தான் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசித்தோம். சர்ப்பம் என்ன செஞ்சிச்சான்? ஏவாளை வஞ்சித்ததான். ஏன்னா அதே போல கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து உங்களை வஞ்சித்திடக்கூடாது. பிசாசு என்ன செய்வானா, நீங்கள் உண்மையாக போகிற ஒரு விஷயத்தை பொய்ன்னு சொல்லிடுவான். ஆண்டவர் உண்மைன்னு சொல்லுவார், அதை பொய்ன்னு பிசாசு சொல்லுவான். நான் இடையில சொன்னேன், ஒரு விவசாயி ஒரு சிறு தொழில் பண்ணுற, இல்லை ஒரு பாவப்பட்ட பிள்ளைக்கு உங்கள் பையனையோ
இல்லை சிறு தொழில் பண்ணுற ஒரு பையனுக்கு உங்கள் மகளையோ நீங்கள் கட்டி கொடுக்கறதுனால ஒரு ஆபத்தும் வராது. அது தேவ சித்தம்னா நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டு உயர்ந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு உயர்வாக இருக்கிறவங்கள உயர்வை பார்த்து நீங்கள் திருமணம் விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் ஆபத்து நிறையா இருக்குத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவ ஜனமே, இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஏன்னா உண்மையில இருந்து பிசாசு விலக பண்ணிடுவான். இன்னைக்கு கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் பாடுபட்டு கொண்டு இருப்பீங்க, இதுதான் உண்மை. இந்த கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுது. இந்த பாடை தாண்டின ஒரு பெரிய உயர்வு, பெரிய அதிகாரம், பெரிய அபிஷேகம் வரப்போகுது. இப்போ இந்த பாடை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இந்த பாடு சகிக்க முடியலையே, இதை காட்டிலும் இந்த பாதை நல்லா இருக்கு, இந்த விரிவான பாதை நல்லா இருக்கு, இதில் பேருவோமேன்னு சொல்லி இந்த நெருக்கமான பாதையிலிருந்து இந்த விசால பாதையில் வருவீங்க. அது பிசாசு காட்டுற பாதையாக இருக்கும். அதை தான் பவுல் பயந்தார். என் ஜனங்கள் இப்படி போய் கொண்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவ பற்றி உண்மையில போய் கொண்டு இருக்கிறாங்க, அதுல இருந்து அவங்க வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அதுதான் அவங்களுடைய பயம். தேவ ஜனமே, இதுல இருந்து வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது தான் பவுல் பயந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு உண்மையை சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாதன்னு. ஆனா பிசாசு அந்த உண்மையிலிருந்து எப்படி வஞ்சிக்கிறான்னு நீங்க பாருங்க. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. ஒரு நிமிஷம், நம்ம 2 கொரிந்தியர் 11:3 என்ன வாசித்தோம்? சர்ப்பம் ஏவாளை தந்திரத்தினால ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது. இப்ப இங்க பார்க்கும் பொழுதும் தெரியுது, சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருக்குது. அந்த ஆதியில உள்ள அந்த பாம்பாகிய சர்ப்பம் தந்திரமுள்ளது. அந்த பிசாசு தந்திரமுள்ளவனா இருக்கிறான். அதனால என்ன செய்யறான்? அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதாவது இதுதான் தேவன் சொன்ன உண்மை. நீங்க சாப்பிடாதீங்க, இதான் உண்மை. ஆண்டவர் சிலதை செஞ்சிருப்பாரு, இதை செய்யாதீங்க, இந்த இச்சையில விழுந்துடாதீங்க, இந்த கண்களின் இச்சையில விழுந்துடாதீங்க, இந்த ஜீவனத்தின் பெருமையில விழுந்துடாதீங்க, இந்த ஷார்ட்கட்டில் போய் மாட்டிக்கிடாதீங்க, திறந்த வாசல் போல இருக்கும், அது பிசாசு அனுப்புகிறதா இருக்கும், அங்கே போய் மாட்டிக்கிடாதீங்கன்னு சொல்லப்பட்ட உண்மையிலிருந்து நம்மளை வில பண்ணுவான். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட உண்மை என்னவென்றால் அந்த பழத்தை சாப்பிடாதீங்க. இப்போ என்ன நடக்கு? 2வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். பாருங்க, பிசாசுட்ட உண்மையை கக்கிட்டான். இப்போ பிசாசு தான் பொய்யனுக்கு தகப்பனாயிட்டானே. இப்போ உண்மையை கக்கின உடனே இப்போ இந்த உண்மையில இருந்து விலகிடக்கூடாது. நம்ம வசனம் என்ன சொல்லுது? உண்மையில இருந்து விலகிடவே கூடாது. அப்போ பிசாசுக்கு தந்திரமே இப்போ உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேக உபதேசம் இருக்கு. பிசாச காலின் கீழ் மிதி, அவனை விரட்டு, பிசாசு உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி, நீ இயேசுவின் நாமம் சொல்லு, பிசாசு ஓடும். எப்படிங்க? நீங்க வஞ்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடாது. நீங்க வஞ்சிக்கப்படலானாதான் அது ஓடும். இதுதான் உண்மை. நீங்க ஜெபித்தா அது கீழ்ப்படியும். நீங்க வேதத்தை வாசித்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா பிசாசு உங்களை கண்டு ஓடும். ஆனா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னா நம்ம இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது அது நம்மளை தாக்கும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அநேகருக்கு இது தெரியாது. இது நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது பாருங்க. அங்க பிசாசு சொல்லுது, எனக்கு பவுல தெரியும், இயேசுவை தெரியும், நீங்க யாருன்னு கேட்டா அவங்கள விரட்டுது பிசாசு. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவ பட்டு உண்மையில இருக்கிறீங்க, ஏதோ விதத்துல பாடு சகித்து கொண்டு இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு சைடு கேப்ல கொஞ்சம் பாவம் செஞ்சா கொஞ்சம் சில பணம்லாம் வருதுன்னு சொல்லி சிலதை பிசாசு திறந்து விடுவான்.
ஏதாவது சொத்து விற்கும். விற்ற பணத்தை நீங்கள் அப்படியே வட்டிக்கு கொடுத்துருவீங்க. வட்டிக்கு கொடுப்பீங்கன்னா யாராவது வந்து கடன் கேட்பாங்க, ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு மாதம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 30,000 இல்லை 15,000 வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினைப்பீங்க இது நல்ல வருமானம் நினைப்பீங்க, ஆனால் இது வட்டிக்கு கொடுத்து வந்த காசு. இப்படி ஒரு சகோதரி செய்து கொண்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பையன் மறிச்சிட்டான். ஏன்னா இந்த காசுனுடைய விளைவு வீடு கட்டினாங்க, ஆனால் பையனை இழந்துட்டாங்க. ஏன் வாலிப வயசில் பையனை இழக்கணும்? ஏன்னா வட்டிக்கு கொடுக்கறது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கொடுக்கறதும் சபையில் உள்ள பாவப்பட்ட விசுவாசி. கொடுக்கலன்னா வீட்டில் போய் சண்டை போடுறது யாரு? பணக்கார விசுவாசி. தேவ ஜனமே, உங்கள் காசு வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒருவேளை டெம்பரரியாக கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையினுடைய உயிர் பாதுகாக்கப்படும். ஏன்னா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. இப்படி தெரியாமல் சில பாவத்தில் நம்ம மாட்டி கிடப்போம். இதை தான் ஆண்டவர் தெளிவாக கவனமாக இருக்க சொல்கிறாரு. நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் பிசாசு உங்களை ஏதாவது செய்யும், உங்களை அட்டாக் பண்ணும். ஸோ தேவனை பற்றி உண்மையிலிருந்து நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னா நீங்கள் சத்தியத்தில் நிற்கணும். அப்போ வட்டி வாங்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுதுன்னா நீங்கள் அது தெரிந்திருந்தனா நீங்கள் வட்டி கொடுக்க மாட்டீங்க. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீங்கன்னா பிசாசு உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுவான். இப்போ நீங்கள் தப்பிக்கணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எதுவாக இருந்தாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கீழ்ப்படிந்தீங்கன்னா அவன் தொடவே முடியாது. அவன் தான் உங்களை தடுக்கிறான். அவன் தான் உங்கள் பிள்ளை திருமணத்தை தடுக்கிறான். அவன் தான் உங்கள் வெற்றியை தடுக்கிறான். அவன் தான் உங்கள் உயர்வை தடுக்கிறான். இன்னைக்கு வெளிநாட்டில் செட்டில்டாக இருக்கிறாங்களே எல்லாரும் ரொம்ப பெரிய ஆட்கள், பணக்காரங்க, பரிசுத்தவான்கள். அவங்க ஜெபித்ததுனால உயர்ந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் முக்காவாசி பேர் 75% பாடு அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. தூர தேசத்தில் போய் கணவர் இன்னொரு பெண்ணோடு உறவில் இருக்கிறத அவங்க சகித்து கொண்டு இருப்பாங்க. ஐயோ வேற வழி இல்லை, இவனை விட்டா போகவும் முடியாது, வெளிநாட்டில் இருந்து வீட்டுக்கும் போக முடியாது, வீட்டுக்கு போய் அனாதையாக மாறிடுவோம், எப்படியாவது இவனை ஆதாயப்படுத்துவோம்னு சொல்லி கொண்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. இங்கே பாவப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரே என்னை வெளிநாட்டில் செட்டில் ஆக்கும்னு ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. வெளிநாட்டு எவ்வளோ ஆபத்தானது, உயர்வுகள் எவ்வளோ ஆபத்தானது இன்னைக்கு அநேகருக்கு தெரியவில்லை. உயர்வுகளில் இருக்கிறவங்க எவ்வளோ பாடுபட்டு கொண்டு இருக்காங்கன்னு தெரியவில்லை. நம்ம நினைப்போம் என்ன பெரிய பங்களா நினைப்போம். உள்ளே போனால் தான் தெரியும் அந்த பங்களா கெட்டின நபர் கேன்சரில் படுத்து ஏங்கிட்டு கிடப்பான். மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு போயிட்டு இருக்கும். நம்ம நினைப்போம் எவ்வளோ பெரிய பணக்காரன் நினைப்போம். தேவ ஜனமே, இயேசு இல்லாத இடத்துல மரணம் இருக்கு. இயேசு இல்லாத இடத்துல சாபம் இருக்கு. இயேசு இல்லாத இடத்துல சமாதானம் இல்லை. அது டாக்டருக்கு வீடாக இருந்தா என்ன, அட்வொகேட்டு வீடாக இருந்தா என்ன, இயேசு இல்லாத இடத்துல அங்கே சமாதானம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் குடிசையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. காரணம் என்ன? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இதுதான் உண்மை. சரி, நம்ம வசனத்துக்கு வரலாம். பிசாசு வஞ்சிக்கும். இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து இப்போ உண்மையை வாங்கிட்டு, இப்போ உண்மையை வாங்கின பிறகு இப்போ பொய்யை ஊதி விட்றான். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். பிசாசு என்ன செய்வானா, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டாக இருக்கும். ஆண்டு இந்த பாதையில் போகணும்னு சொல்லுவார், இந்த வனாந்தரத்தில் போகணும்னு சொல்லுவார். இப்போ பிசாசு நம்மள்கிட்ட வந்து பேசுவான், இந்த வனாந்தரத்திலேயா போகணும், இந்த வேலை இல்லாமல் போக வேண்டுமா, இந்த தாமதத்தில் இருக்க வேண்டுமா என்று இந்த தாமதத்தை குறித்து அற்பமாக பேச வைப்பான். அப்பந்தான் ஒரு சைடு ரூட்டை காட்டு தருவான். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது மனைவிக்குள்ள ஒரு ஆலோசனை, என் அடிமை பெண்ணிட்ட திருமணமாகி ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளும், அதுவும் உம்முடைய பிள்ளை தானே. அந்த பொய்க்கு இடம் கொடுத்தாங்க. இன்னொரு சந்ததி வந்துச்சு. அந்த சந்ததி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சந்ததியாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் டெரரிஸ்ட்டு, வெட்டு, கொலை எல்லாம் அது பண்ணக்கூடிய சந்ததியாக இருக்குது. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், அவன் துஷ்டனாக இருப்பான். ஆபிரகாம் ஐயா, அது உம்முடைய பிள்ளை தானே. அது ஆபிரகாமுடைய பிள்ளை தான், ஆனால் தேவ சித்தத்தின்படி வராத பிள்ளை. ஸோ கொஞ்சம் சைடு கேப்பு கொடுத்தோன்னா தேவ சித்தம் இல்லாதது ஒன்று வந்துடும். தேவ சித்தம் இல்லாதது ஒன்று வந்துட்டுன்னா பிசாசு நம்மளை ஈஸியாக ஆளுகை செய்வான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய டெரரிசம், கொலை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் தான். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் தான் சொன்னாங்க, ஐயா இன்னொரு திருமணத்தை பண்ணும். அன்னைக்கு அப்படி ஒரு திருமணம் பண்ணவில்லை என்றால் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிரிகள் கிடையாது.
இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஏகப்பட்ட சுற்று வட்டாரங்களில் இருந்து கல்ஃப் கண்ட்ரி இன்னைக்கு இஸ்ரவேலை தாக்கி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி கொண்டு எப்படிரா அவங்கள கைப்பற்றலாம் என்று இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாம் தான். அவர் செய்த தவறுனால தான் இஸ்மவேல் உண்டானார். காரணம் என்ன? சைடு கேப், சாத்தான் இடையில வந்துட்டான். பட் ஆண்டவர் மன்னித்தார். ஸோ ஆண்டவர் மன்னிக்க வல்லமை உள்ளவர். பிசாசுனுடைய கிரியைகளிலிருந்து நம்மளை மன்னிக்க வல்லமையாக உள்ளவராக இருக்கிறார். ஆதாம் ஏவாளை பொறுத்த வரைக்கும் அவங்க பிசாசின் சத்தத்தை கேட்டு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, பெரிய பொய்ய ஊதுறான் பிசாசு. இப்படி தான் நம்மள்ட்ட சொல்லுவான், நீ சைடு கேப்பில் போ, நீ ஒன்றும் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வராது. நீ கொஞ்சம் சினிமா பாரு, நீ கொஞ்சம் இச்சையானதை பாரு, நீ கொஞ்சம் ஊர் சுத்தலாம், நீ கொஞ்சம் மாடலாக இறங்கி பாரு, நீ கொஞ்சம் அசுத்தத்துக்கு இடம் கொடு, கொஞ்சம் கெட்ட வார்த்தை தானே, கொஞ்சம் சிகரெட்டு தானே, கொஞ்சம் இச்சைகள் தானே, கொஞ்சம் பண ஆசை தானே, இதில் என்ன வந்துடும்? யார் தான் பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவன் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ இடம் கொடுத்தீங்களோ அந்த லெவலுக்கு ஃபைட் பண்ணுவான். நிறைய இடம் கொடுத்தீங்கன்னா தற்கொலையே பண்ணலாம். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சத்தை திருடுவான். நிறைய இடம் கொடுத்தா நிறைய திருடுவான். இவ்வளோ தான் விஷயம். நம்ம இடம் கொடுக்குறது தான் விஷயம். இங்கே பாருங்கள், பிசாசு சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க. நம்ம சாக மாட்டோமா என்று சொல்லிட்டு என்ன நடக்குது? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, இது அடுத்த போய், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பாருங்களேன், தான் மட்டும்தான் செய்யறதில்லை, இப்ப புருஷனையும் சேர்த்து வஞ்சித்துட்டா. பிசாசு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது, இவா புருஷனை வஞ்சித்துட்டா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பிசாசு ஒரு பொய்ன்னு ஒரு ஊசியை போட்டு விட்டுருவோம், பொய் ஊசி. சில சத்தியங்களை குறித்து நமக்கு பிடிக்காம ஆயிரும். எல்லா நாளும் எப்படி விசுவாசமாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, ஒரு 6 மாதம் பாவம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருவாங்க. அதனுடைய விளைவா ஒரு பெரிய ஆபத்து அவங்களுக்கு காத்திருக்கும். இதனுடைய விளைவா, ஆதாம் ஏவாளுடைய விளைவா அவங்க நிறைய இழந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆதாமுடைய பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. ஸோ சர்ப்பம் வஞ்சித்தது, மகிமையை இழந்தாங்க. சீக்கிரமாக அடுத்தது பார்க்கலாம். இவங்கெல்லாம் இழக்கப்பட்டவங்க. யூதாஸ் காரியோத், யோவான் 13:27 வசனம் சொல்லுது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்படின்னா என்ன? இப்போ இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கறதுக்கு சாத்தான் உள்ள புகுந்துட்டான். இப்போ இவங்களாம் பிசாசினால் உபயோகப்பட்டவங்க கிடையாது, பிசாசினால் உபயோகப்பட்டு அழிக்கப்பட்டவங்க. ஆரம்பத்திலே பார்த்தோம், பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ திருடினவங்க கிடையாது, இவங்களா அழித்தவன். கொஞ்ச நேரம் திருடிட்டு நம்ம போலீஸை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் திருட. ஆனால் அழிக்கப்பட்டதை நம்ம என்ன செய்ய முடியாது, திரும்பி கொண்டு வரவே முடியாது. திருடின பொருள் திருடன் கையில் இருக்கும், ஆனால் திருடன் திருடிட்டு போய் அழிச்சிட்டான்னு வைங்கன்னா அது திரும்பி கிடைக்காது. யூதாஸ் காரியத்தை பிசாசு திருடுனான். அவன் அந்த அப்பத்தை வாங்கினோன்னா பிசாசு அவனை அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பிசாசு உள்ள புகுந்ததுனால என்ன நடந்துச்சு தேவ ஜனங்களே? பிசாசுனுடைய ஆவி, அந்த வல்லமை அவனுக்குள்ள செயல்பட்டு இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பிசாசு அவனுக்குள்ள ஏன் புகுந்துச்சோ அதை நிறைவேற்றுது. வாசிக்கலாம், ஆக்ட்ஸ் சாப்டர் அப்போஸ்தலர் 1:18. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. பாருங்களேன், அவன் தற்கொலை பண்ணி இறந்து அந்த மேலே இருந்து அந்த கட்டு கீழே விழுந்து அவன் வயிறு வெடித்து குடல் வெளியே வந்துச்சான். எவ்வளோ ஒரு மோசமான மரணம்! இயேசுக்கு இது முதலே தெரியும்.
ஆனால் யூதாசுடைய மனம் பிசாசுக்கு தான் இடம் கொடுத்துச்சு. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. ஸோ இயேசுவை நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது தேவ ஜனங்களை. ஏன்னா உங்கள் மனசை பிசாசு திருட நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இயேசு நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. தேவ ஜனங்கள் உங்கள் மனசில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஆதாரமாக கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். அதாவது பிசாசுக்கு இடம் கொடுத்து அழிந்தவர்கள் பட்டியலில் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு நபர் இருக்கிறாங்க. அதுதான் அனனியாவும் சப்பிராலும். அனனியாவும் சப்பிராலும் ஒரு நிலத்தை விற்கிறாங்க. நிலத்தை விற்று ஊழியருக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்றாங்க. வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினது என்ன? கவனமா பாருங்க. சாத்தான் ஏவுதல் கொடுப்பான். ஏவுதல் கொடுக்கறான்னா அவன் வெளியே இருக்கான்னு அர்த்தம். வெளியே இருக்கிறவங்க தான் ஹாரன் அடிப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டு என்ன செய்வாங்க? ஹார்னிங் பெல் அடிப்பாங்க. ஏன்னா வெளியே இருக்கிறாங்க. இப்போ பிசாசு வெளியே இருந்தவன் நல்லா இடம் கொடுத்தோன்னா, வசனத்துக்கு இல்லாமல் வசனத்துக்கு இடம் கொடுக்காம பிசாசுக்கு இடம் கொடுத்தா இப்போ உள்ளே வந்துடுவான். இப்போ பாருங்க, தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இப்போ என்ன செஞ்சிருக்கு வசனம்? பிசாசு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் நிரப்பிட்டா இருதயத்தை. 4வது வசனம். அதனால என்ன நடக்கு? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதான் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பாருங்களேன், தேவனிடத்தில் பொய் சொன்னான் என்றான். அடுத்தது வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். தேவ ஜனமே கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்றான். பிசாசு அவனை நிரப்புது. உடனே செத்துட்டான். தேவ ஜனமே, இவங்கெல்லாம் அழிக்கப்பட்டவங்க. இதுக்கு காரணம் அவங்க தான் காரணம். ஏன்னா யூதாசு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சாகுறாரு. இவங்க எல்லாருக்கும் தெரியும் யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தவன், செத்து போயிட்டான். இப்போ அதே பாவத்தை திரும்பி செய்கிறாங்க, உடனடியாக மறிக்கிறாங்க. சரி, இனியும் பாவம் செய்து மறித்த இன்னொரு நபரை பார்க்கலாம். சவுல்னு சொல்லக்கூடிய ராஜா. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சவுலை பற்றி பார்த்தீங்கன்னா, சவுலுடைய தலை அபிஷேகம் பண்ணப்பட்ட தலை. அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த சத்துருவும் எந்த அந்தகாரமும் அவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்துக்குள்ளாடி வசனம் சொல்லுது, பிரசங்கி 10:1, செத்த ஈ அபிஷேக தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா. அப்போ இந்த செத்த ஈ ஆகிய பிசாசின் ஆலோசனைக்கு, பிசாசினுடைய பாவம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நபருக்குள்ள வந்து விட்டதுன்னா அவர்களையும் நாரி கெட்டு போக பண்ணும். நீங்க எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விஷயம் அல்ல, எவ்வளோ அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறீங்க. ஒரு வண்டி வாங்குறது விஷயம் அல்ல, அந்த வண்டியை எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எவ்வளோ அழுக்காகாம பாதுகாக்கிறீங்க. ஒரு வீடு கட்டுறது விஷயம் அல்ல, அந்த வீடை எவ்வளோ தூரம் நீங்க பாதுகாக்கிறீங்க, எவ்வளோ தூரம் பெயிண்ட் அடிச்சு அது அசுத்தாகாம பாதுகாக்கிறீங்க. ஒரு திருமணம் பண்றது விஷயம் அல்ல, அந்த திருமணம் உடையாமல் எவ்வளோ அன்பா பொறுமையா இருக்கிறீங்க. ஒரு ஸ்கூல்ல சேர்றது விஷயம் அல்ல, சேர்ந்து நல்ல மார்க் எடுக்கிறீங்களா இல்லை ஃபெயில் ஆகுறீங்களா. ஒரு நல்ல கம்பெனியை தொடங்குறது விஷயம் அல்ல, அந்த கம்பெனியை ப்ராஃபிட்டுக்கு நேராக நல்ல ஒரு உண்மையான ஒரு கம்பெனியாக பிஸ்னஸில் உயர்ந்து வாரீங்களா இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகி பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறீங்களா. இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் சாதிக்கவும் செய்யலாம், நம்ம தோத்தும் போகலாம். நம்ம எதற்கு விட்டு கொடுக்குறோமோ அதை தான் நாம் செய்ய போகிறோம். இப்போ சவுல் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான், தேவ ஆலோசனையை நிராகரித்து விட்டான். சாமுவேல் சொல்றது அவருக்கு பைத்தியமா தோணுச்சு. அவர் நினைத்தாரு, நான் தானே ராஜா இல்லை, நான் நினைச்சது தான் நடக்கணும்னு நினைச்சாரு. சில நேரம் நம்ம ஊழியர்கள் ஆலோசனை நமக்கு அற்பமாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கும் பொழுது நம்ம ஊழியர்களுக்கு காணிக்க கொடுப்போம் பார்த்தீங்களா. அதனால ஊழியர்கள் பேசுறது நமக்கு எப்படி இருக்கும், காமெடியாக தோணும். நம்ம காசு கொடுக்குறோமே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா சவுலும் அதை தான் செய்தார். உன்னை உயர்த்தின
அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மேலே உள்ள தேவ ஆவியானவர் திரும்பி உன்னை பார்த்து பேசுகிறாருன்னா, சவுல் ராஜா நீங்கள் கேட்டிருக்கணும். ஏன்னா நீங்கள் உயர்த்தப்பட்டதே இந்த தேவ மனிதனால தான். அப்போ இந்த தேவ மனிதனால அடுத்த லெவலில் உன்னை கொண்டு போக முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு உயர்வு ஒரு தேவ மனிதனால் வருதுன்னா அந்த தேவ மனிதனால அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஆனால் சவுலுடைய மனம் கௌரவத்தினால் பெருமையினால் நிரப்பப்பட்டிருந்ததுனால என்ன நடந்ததுன்னு பாருங்க. 14 கர்த்தருடைய ஆவி 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கவனமா பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இப்ப சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் போன பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அதாவது கர்த்தர் அனுமதிச்சார், அவ்வளவுதான். கர்த்தர்கிட்ட பொல்லாத ஆவி இருக்கான்னு கேட்டா கர்த்தர்கிட்ட இல்ல. கர்த்தர்கிட்ட பொய்யின் ஆவி இருக்கான்னு கேட்டா கர்த்தர்கிட்ட இல்ல. கர்த்தர்கிட்ட தூக்கத்தின் ஆவி இருக்கான்னு கேட்டா இல்ல. அது அசுத்த ஆவிகள் பெர்மிஷன் கேட்கும். நான் போய் இவங்களை நான் நிரப்ப போறேன். உடனே ஆண்டவர் கேட்பார், என் பிள்ளை தான் உத்தமமா வாழ்றாங்களே. இல்ல, அவன் இப்போ விக்கிரகத்துக்கு போயிட்டான், இப்போ அவன் பில்லிஷனையும் செய்கிறான், இப்போ அவன் விபச்சாரத்தில் இருக்கிறான், இப்போ அவன் ஸ்மக்லிங்கில் இருக்கிறான், இப்போ அவன் சபைக்கும் போவான். சபை முடிந்த பிறகு அந்த சபையில் உள்ள பெண்கள்கிட்ட தவறாக இருக்கிறான், ஆண்கள்கிட்ட தவறாக இருக்கிறான். சபை முடிந்தவன் சபைக்கு போகிறதே அவன் சிலர்கிட்ட போய் கடன் வாங்கலாம் என்று போகிறான். சபைக்கு போகிறதே சிலருக்கு வட்டி கொடுத்து சபையில் பாவப்பட்டவங்கள்ட்ட மாதம் மாதம் வாங்கலாம் என்று போகிறான். இப்படி பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், சரி அவன் அப்படி தவறு செய்கிறதுனால அவனுக்குள்ள நிரப்பு, அவன் அப்பமாவது திருந்துறானான்னு பார்ப்போம். ஒரு அசுத்தாவி வந்துட்டேன்னு பயந்து போய் மனம் திரும்புறானான்னு பார்க்கலான்னு சொல்லி இப்போ பரிசுத்தாவி இல்லை, இப்போ அசுத்தாவி உள்ள வந்துட்டு. அசுத்தாவி வந்தது பிறவும் அவன் மனம் திரும்பவில்லை, தொடர்ச்சியாக பாவம் செய்கிறான். ஆண்டவர் தாவீதை அனுப்பி அந்த பேயை விரட்டுறாரு. ஆனால் திரும்பி அவன் மனம் திரும்பாததுனால அந்த பேய் திரும்பியும் உள்ளே வருது. இப்போ ஏசப்பாட்ட பேய் இருக்கா, தேவத்திட்ட பேய் இருக்கான்னு கேட்டால் அவர்கிட்ட பேயெல்லாம் கிடையாது. சபிக்கப்பட்ட ஆவிகள் உள்ளே நுழைஞ்சிட்டு. எப்படி யோபனுடைய வாழ்க்கையில் வேலையை பிரிச்சுக்கிட்டு பிசாசு உள்ளே போச்சோ ஆண்டோடைய பெர்மிஷனோடு தான் போச்சு. அதே மாதிரி தான் இங்கே போயிருக்கு. ஆனால் இவன் மனம் திரும்பாததினால் என்ன நடந்தது? 15 வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. பாருங்க, ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவன் கடைசியாக மந்திரவாதிகிட்ட போயிடுவான். ஆண்டவரை விட்டு மந்திரவாதிகிட்டே போயிடுவான். அதனால என்ன நடக்குதுன்னா, தேவஜனமே அவனுடைய வாழ்க்கையில் யுத்தத்தில் தோத்து 1 சாமுவேல் 31 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனுடைய தலை, தேவனே இவன் தலையில் இறங்கினார். எதுக்கும் தலை குனியாத அந்த தலை இப்போ என்ன நிலவரத்தில் ஆனதுன்னு வாசித்துடலாம். அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தியர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத்து தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். தேவச்சனமே, அவன் தலை ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டு அவன் உடம்பு எங்கேயோ தூக்கி போடப்பட்டதாம். அவன் வாழ்க்கையில இப்படி சம்பவிக்கணும் அவன் நினைக்கவே இல்லை. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இன்னைக்கு அவன் தலை விக்கிரகத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. வேதத்தில் இன்னொரு வசனம் தெளிவா போட்டிருக்கும், அவன் தலையை விக்கிரகத்துக்கு முன்னாடி தூக்கி வைப்பாங்களாம். ஸோ இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, நம்ம எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க விஷயமே கிடையாது. எவ்வளோ தூரம் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுகிறோம். வேதத்தில் சவுல்னு சொல்லப்படுகிற அந்த நபருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. லூசிஃபர் என்ற பிசாசும் பைபிளில் போட்டிருக்கு. அவன் பயங்கரமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அவன் சிறக விரித்தாலே இசை உண்டாகும். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? அவன் கீழே விழுந்த பிறகு பிசாசாக மாறினான், நித்திய ராஜ்யத்தை இழந்தான். தொடர்ந்து வாசிக்கலாம். நம்ம இன்னொரு நபர் இருக்கிறாரு, அவர் சிம்சோன். இவர் கடைசியில் மனம் திரும்பிடுவார். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவார். பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் அவருடைய கண்களை அவர் இழந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிறாரு. ஆனால் உயிர் போய் விடுகிறது.
அந்த உயிர் அப்போ போகணுன்னு அவசியம் கிடையாது. அது ஒரு இளம் உயிர், பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால அந்த உயிர் போயிட்டு. சரி, இனி நம்ம தாவீதை பார்க்கலாம். தேவ மனுஷர், இவர் பிசாசினால் வாடகைக்கு எடுக்கப்பட்டார். சிம்சோனும் வாடகை கொடுத்தான், தான் உள்ளத்தை திரும்பி மீட்டு கொண்டுட்டான். ஆனால் யூதாஸ்காரியத்து, அனனியா, சப்பீரா, இந்த சவுல் யாருமே அவங்க இருதயத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலை. அவங்க எல்லாம் மறித்து போனாங்க, மனம் திரும்பாமலே மறித்து போனாங்க. தாவீதை பற்றி பார்க்கும்போது 1 நாளாகும் 21:1 என்ன போட்டிருக்குன்னா, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை ஏவனது. நல்லா பாருங்க தேவஜனமே, நம்ம உள்ளத்துல வர்ற ஆலோசனை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் கொடுத்தார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். அது கர்த்தர் கொடுக்குறாருனா நம்ம 4 பேர்கிட்ட வீட்டில் பேசும்பொழுது அது போராட்டமே இருந்தாலும் நாளைக்கு அவங்க திரும்பி உங்கள் ஆலோசனைக்கு இணங்குவாங்க. ஆனால் பிசாசு கொடுக்குறதா இருந்தால், உங்கள் வீட்டில் ஆவிக்குரியவங்க இல்லைன்னா அந்த வார்த்தை சடார்னு செயல்படும். நாளைக்கு ஒரு பிஸ்னஸை தொடங்கும்னு சொன்னால் உடனே ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க இருந்தாங்கன்னா அது தேவ சித்தமானு பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் கடையை தொடங்கி நீங்கள் இன்வெஸ்ட் போட்டு ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வருமானமே வராமல் அந்த கடையை மூடுறதுக்கு பதிலாக அதை திறக்காமலே இருக்கலாம். அது தேவ பிள்ளைகள் இருந்தால் தான் கண்டுபிடிப்பாங்க. சில நேரம் தோணும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. அதுக்காகவே ஒரு 4 லட்ச ரூபா செலவழித்து ஒரு கம்பெனியில் போடுவாங்க. அந்த கம்பெனிக்காரன் ஏமாற்றிட்டு போயிடுவான். இல்லை அங்கே போனப்புறம் தான் தெரியும் இந்த வேலையில் நிற்கவே முடியாது, முதுகு உடையிற லெவலில் பாறையை உடைக்க வச்சுருவான், எங்கேயாவது போய் மாட்ட வச்சுருவான். இங்கே தப்பிச்சு வந்தால் போதும்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு அந்த 4 லட்ச ரூபா வீட்டில் இருக்கும் பொழுதே அவங்க சமாதானமாக வீட்டில் இருந்து ஒரு கூலி வேலைக்கு போயிருந்தால் கூட படிப்படியாக ஆண்டு சொல்லும் பொழுது ஒரு பிஸ்னஸை தொடங்கியிருக்கலாம். ஸோ பிசாசு அவசரப்படுத்துவான். இங்கே பாருங்கள், தாவீது ஒரு நாளும் ஆள் பலத்தில் ஜெயித்தவரே கிடையாது. கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது கூட ஆள் பலத்தை நம்பாதவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ மக்கள் இருந்தால் நம்ம ஜெயித்துருவோமா அப்படின்னு ஒரு பயம் வருது. அது பிசாசு ஏவுறான். பிசாசு ஏவனதுனால மக்களை எண்ணி பார்க்காரு. இவ்வளோ நாள் ஆண்டவர் பலத்தில் வாழ்ந்தவர் இப்போ ஆள் பலன் இருக்காருன்னு பார்க்க தொடங்கும் பொழுது அது பிசாசு ஏவனதுனால பார்த்ததுனால என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க தேவஜனமே. அதனுடைய விளைவு அதே 1 நாளாகமும் 21வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 பேர் மரித்தார்கள். தேவஜனமே, இந்த செக்ஷன் கொஞ்சம் பெரிதான செக்ஷன் தான். இந்த செக்ஷனுடைய முடிவில் ஆவிக்குரிய ஒரு 7 சாவிகளை 7 ரகசியங்களை நம்ம பெற்றுக்கொண்டு சாத்தானை எளிமையாக ஜெயிக்கிறதுக்குள்ள ரகசியங்களை ஆண்டவர் நம்ம ஜனங்களுடைய கண்களில் இன்னைக்கு தெரிய வைப்பார் என்பது சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் கேளுங்க. ஒருவேளை எமர்ஜென்சி ஒர்க் உங்களுக்கு இருக்குமானால் இந்த பதிவை இதில் இருந்து தொடர்ந்து உங்கள் வேலைகள் முடித்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா இனிதான் ஒரு 7 தேவனுடைய திறந்த வாசல். பிசாசனுடைய 3 தந்திரங்களை பார்த்தோம். அவன் கொல்லவும் அழிக்கவும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்போ அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு 7 ஆயுதங்கள், ஆவியானவர் சொன்ன சில ஆயுதங்களை இனிதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 காரியம், பிசாசு எப்படிலாம் யாரெல்லாம் வஞ்சித்தான், எப்படி வஞ்சித்தான் என்று ஒரு 2-3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பேதுரு. இயேசுநாதர் கேட்குறாரு பேதுருட்ட. 16வது அதிகாரம் சீசர்கள்ட்ட பொதுவாக கேட்குறாரு. 15வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதாவது இந்த பேதுருனாலும் சரி, தாவீதுனாலும் சரி, சிம்சோன்னாலும் சரி, இவங்க பிசாசினால் கொஞ்ச நேரம் ஆளுகை செய்துட்டு விடப்பட்டவங்க. இவங்க பிசாசினால் தோக்கடிக்கப்பட்டவங்க கிடையாது. இவங்க பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவங்க, அதாவது ஒரு பாம்புட்ட கொத்து வாங்கினவங்க. இப்போ பேதுருவும் எப்படி பிசாசு அவரை ஆளுகை செய்கிறாரு, இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசு எப்படி ஆளுகை செய்கிறாரு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இதை நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். 15வது வசனம் சொல்லுது, இயேசு கேட்குறாரு, நான் யாருன்னு கேட்குறாரு. உடனே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால பிதா ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
பேதுருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். 16 வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாருங்களேன், இது ஒரு வெளிப்பாடு. இது பேதுருக்குள்ளாடி இருந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துட்டு உடனே இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இது இந்த மாம்ச பேதுரு வெளிப்படுத்தவில்லை, இது பேதுருக்குள் இருந்த ஆவியானவர், இது பேதுரு மேல இறங்கின அபிஷேகம், இது பேதுருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இதை தேவன் வெளிப்படுத்தினார். அதனால என்ன நடக்குது? ஒரு பெரிய அபிஷேகம் அங்க இறங்குது. இவ்வளோ இறங்கின அபிஷேகம் அது பரிபூர்ணமா இறங்கிருது. 19 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். தேவஜனமே, இவர் லிஸ்திரா பட்டணத்துல தொர்கால்னு சொன்ன அந்த சகோதரியை எழுப்புனதுக்கு காரணம் அதுதான், மரித்து போன சகோதரி. ஏன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இவருக்கு அதிகாரம் கொடுக்கார். நீ எதை திறந்தாலும் திறக்கப்படும். பிள்ளை இல்லாமல் வராங்களா, நீ ஜோம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை உண்டாகும். மரித்து இருக்கிறாங்களா, நீ ஜோம் பண்றியா, எழும்புவாங்க. இந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்றாரு. ஆனால் பெற்றுக்கொண்ட சில நிமிடங்களில் பிசாசு அவரை வஞ்சிக்கிறார். ஏன்னா உள்ளான மனுஷன்ல ஆண்டவரை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆனால் உள்ளான மனுஷன்லே வாழ வேண்டிய அவர் ஏதோ ஒரு பலவீனத்தினால மாம்சத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு சொல்றாரு, கொஞ்ச நாளில் நான் மரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு கோபம் வருது. இதெல்லாம் நடக்கக்கூடாது. பேதுருடைய ஆசை என்னன்னா, இயேசு மரிக்கக்கூடாது. இயேசு மரித்தா தானே ரட்சிப்பு வரும். இதுதான் தேவனை பற்றும் உண்மை. இந்த உண்மையிலிருந்து பிசாசு பேதுருவை அப்படியே நழுவ வைக்க பார்க்குறான். பேதுருடைய ஆசை என்ன? இயேசு அப்படியே மகாராஜாவாக இருந்துட்டு போட்டோம், இயேசு சாகவே வேண்டாம். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா இயேசு நல்லா தான் இருப்பார், பேதுரும் சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா பேதுரு ராஜா கூட இருப்பார், இயேசுவும் சாக மாட்டார். பேதுரு வாழ்கிற நாளெல்லாம் இயேசு கூட இருப்பார். அதனால் அவருக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, வல்லமைக்கு பிரச்சனை இல்லை. இயேசு போயிட்டாருன்னா இவருக்கு யார் வழிகாட்டுவா? அந்த பயம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்துக்குள்ள பெரிய திட்டத்தையே தேவன் யோவான் 3:16 போட்டிருக்கு, தம்முடைய சொந்த பேரான குமாரனை அன்று பூமிக்கு அனுப்புனாராம். அவர் மரிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறார், எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்க அனுப்பியிருக்கிறார். இப்போ பேதுருனுடைய சதியினால ஒருவேளை பேதுரு வார்த்தைக்கு இயேசு கீழ்ப்படுத்தியிருந்தார் என்றால் இயேசு மரித்திருக்க மாட்டார். பேதுரு இப்படி ஏன் யோசித்தான்னா, பிசாசு அவனை யோசிக்க வைக்குது. அப்போ பேதுரு பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாருன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை சொன்னார். இப்போ பிசாசு பேசுதுன்னு தெரியாம பிசாசுக வார்த்தையை சொல்றான். அதுதான் நம்ம 23 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இதுல இருந்து என்ன புரியுதுனா தேவஜனமே, பேதுரு மாம்சத்தில் யோசித்துட்டார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்னா வேத வசனத்தை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திச்சிட்டான். அப்போ நம்மளும் இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன யோசிக்கிறோம்? வேதம் சொல்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான், பாதி நேரம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். என் திருமணம் எப்படி நடக்கும், என் பிள்ளை திருமணம் எப்படி நடக்கும், ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, ஐயோ அழகு இல்லையே, ஐயோ அந்தஸ்து இல்லையே, ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே. வேதத்தில் ஆண்டவர் உபயோகப்படுத்திய நபர்களுக்கு எல்லாருக்கும் விளங்கினது தேவ கிருபைதான், படிப்பல்ல. அதுக்குன்னு படிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் விளங்க போகிறது தேவ கிருபை. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது தேவ வார்த்தை. தேவ வார்த்தை தான் உங்களை மாற்றும். இன்றைக்கி உலகம் ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்கு. இந்த ஸ்கூலில் படித்து தான் வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி படித்தவங்களுக்கு வேலையே கிடையாது. படித்தால் மதிப்பு உண்டு, படித்தால் நிறைய காரியங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் படித்த எத்தனையோ மக்கள், 70% மக்கள்
அவர்கள் வித்தியாசமான பாதையில் சென்று அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் வேற வேலைகள் தான் செய்கிறார்கள், பிஸ்னஸ் செய்கிறார்கள். ஏதோ ஒரு தளத்தில் அவங்க ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால படிப்பு உயர்த்துமா என்று கேட்டால் ஆண்டவர் தான் உயர்த்த போகிறார். ஆனால் நம்ம காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்ன யோசிப்போம்? ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு யோசித்து மனித மார்க்கமாக யோசிக்கும் பொழுது பிசாசு நமக்குள்ள நுழைஞ்சிருவான். இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவை என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லவில்லை, பேதுருக்குள்ள பிசாசை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். எப்படி இந்த பிசாசு உள்ள வந்துச்சு? 16:24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன் சொல்றாரு. அப்படின்னா சிலுவைன்னா என்ன அர்த்தம்னா, உலகம் நினைக்கிற மாதிரி நம்மளால் நடக்க முடியாது. உலகம் சொல்லும் ஸ்கூல் படித்தாதான், அழகு இருந்தால் தான், அந்தஸ்து இருந்தால் தான். ஆனால் ஆண்டு சொல்லுவார், இதெல்லாம் இல்லைப்பா, வேத வசனம் அது என்ன சொல்லுதுன்னு பாரு. அப்போ நம்ம சிலுவை எடுத்து தான் ஆகணும். சிலுவைனா என்ன? தேவனுடைய பாதை. இதை எடுக்கும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க? இவன் ஏதோ ஒரு முட்டாள்தனம் பண்ணுறான்னு நினைப்பாங்க. இதை தான் எடுக்க முடியலை. இயேசு மரிக்க போறாரு சொன்ன உடனே இந்த சிலுவை பெயினை தாங்க முடியலை பேதுருவால. உடனே 23வது வசனத்துல சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷன் யோசிக்கிறான். மனுஷன் என்ன செய்வான்? பிறப்பான், வாழுவான், வீடு கட்டுவான், திருமணம் பண்ணுவான், பிள்ளை வைப்பான். அவங்களும் திரும்பி அதே தான் செய்யும். ஆனால் இயேசுநாதர் இதை செய்கிறதுக்கு வரல. இயேசு வந்ததுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நரகத்திலிருந்து தப்பிக்கிறோம். இந்த திட்டத்தை பேதுருவால யோசிக்க முடியலை. இதே போல தேவஜனமே, நீங்கள் வாழ்கிற காலத்தில் கோடி கோடியாக, அதாவது மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் செஞ்சதை தான் செய்கிறாங்க. எல்லாரும் வீடு கட்டுவாங்க, வாழ்வாங்க, பிள்ளைய வைப்பாங்க, அவங்களும் திரும்பி வீடு கட்டுவாங்க, வாழ்வாங்க, படிப்பாங்க, ஆஸ்தியை சேர்ப்பாங்க, இந்த உலகத்தில் மறித்து போவாங்க. இதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதை திரும்பி இதை செய்யாமல் வீடு இல்லாமல் வச்சுருப்பார், திருமணம் இல்லாமல் வச்சுருப்பார். ஏன்? உங்கள் லைஃப்பில் பிசாசு போராடுறதை காட்டுவார். குழந்தை பாக்கியம் தடையாகும். எங்கே இந்த லைஃப் சைக்கிள் ஸ்ட்ரக் ஆகி நிற்குதோ அங்கே தான் கர்த்தர் வெளிப்பட முடியும். நம்ம நினைப்போம், என் வாழ்க்கையில் அது நடக்கலை, இது நடக்கலை. எங்கே போராட்டம் இருக்கோப்பா அங்கே தான் இயேசுவின் மகிமை வெளிப்பட போகுது. எல்லாருக்கும் நடக்கிறது போல உங்களுக்கு நடந்தா நீங்கள் இயேசுவை வெளியே காட்ட முடியாது. பேதுருவுக்கு நினைச்சாரு, இயேசு ராஜாவாக இருந்தால் நான் கூடவே இருந்து மந்திரியாக இருந்துட்டு பிழைச்சிக்கிடுவேனே. நீ பிழைக்கிறதுக்காக உன்னை அழைக்கலை, இதுக்கு தான் நீ வேலை செஞ்சுருக்கலாமே. இதுக்கு தான் நான் உன்னை ஆசீர்வதிச்சா உனக்கு 4 படகு இருந்திருக்கும், நல்லா மீன் பிடிச்சி நீ நல்லவனாக வாழ்ந்து நீ திரும்பியும் செத்து போயிருப்ப. மனுஷனை போல பிறந்த, மனுஷனை போல வாழ்ந்த, சுகமாக வாழ்ந்த, இப்போ மறிச்ச. உன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ பேதுருவே, நீ மீன் பிடித்த நீ இப்போ மனுஷனை பிடி, அதனால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும், ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரும். அந்த விஷயத்தை ஆண்டு சொல்றத பேதுருக்கு புரியல. அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்தான். தேவஜனமே, எல்லாருக்கும் இருக்கிறது போல வீடு, காரு, சுகம், ஆஸ்தி, திருமணம் கரெக்ட் டைமில், பிள்ளை கரெக்ட் டைமில், பிள்ளை கரெக்டாக வளர்ந்து, பிள்ளைக்கு கல்யாணம் கரெக்ட் டைமில், பேர பிள்ளை கரெக்ட் டைமில், வீடு கட்டுறது கரெக்ட் டைமில் நடந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் என்ன? நம்ம வாழ்க்கையில் சிலது ஆபத்தாய் மாறும். அப்பா இழந்திருப்போம், ஏதோ விதத்தில் அம்மாவை இழந்திருப்போம், இல்லை பிள்ளையை இழந்திருப்போம். ஏதோ ஒன்று போராட்டம் இருக்கிறத ஆண்டவர் காட்டுவார். வீடு கட்ட முடியாமல் இருக்கும், பணம் இல்லாமல் இருக்கும், ஆஸ்தி இல்லாமல் இருக்கும், படிப்பு இல்லாமல் இருக்கும், இல்லை எல்லாம் இருக்கும், சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஆண்டு சொல்லுவார், ஃபோக்கஸ், போராட்டம் வந்துட்டா அங்கே தான்டா நான் மகிமைப்பட போகிறேன், அங்கே தான் நான் இருக்கிறேன்னு உனக்கு காட்டி இந்த உலகத்தில் எல்லார போல நீ பிறந்த, வாழ்ந்த, மரித்தன்னு சொல்லக்கூடிய அந்த சரித்திரத்தை மாற்றுகிறேன். நீ பிறந்த 4 ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு வர உன் சரித்திரம் மாறுது. நீ வீடு கட்டினதுனால பரலோகம் சந்தோஷப்படாது. நீ கார் வாங்கினதுனாலையும் பரலோகம் சந்தோஷப்படாது. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பினானா, ஓ மூலமாக மனம் திரும்பினா பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும், தூதர்கள் கை கொட்டுவாங்க. இதுதான் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகும். இதுதான் தேவ சித்தம். நமக்கு நித்திய வீடாண்டு கட்டுறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் வீடு இருக்கும் இல்லாமல் போகும். அதனால தான் கைவேலை இல்லாத வீடு உங்களுக்கு ரெடி பண்ணுறாரு.
இந்த உலகத்தில் பெரிய ஆஸ்தியும் அந்தஸ்து உள்ளவன் அங்கே அனாதையாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்பான் பரலோக ராஜ்யத்தில். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கோடீஸ்வரனா இங்கே வாழ்கிறவன் நாளைக்கு உங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரனா நிற்பான். ஏன்னா அவன் கிறிஸ்து இல்லாதவன். தேவ ஜனமே, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அற்பமாக நினைக்காத. அது இல்லை இது இல்லாமல் வச்சது கர்த்தர் தான். ஏன்னா அது மூலமாக அவர் வெளிப்பட போகிறார். கானா ஊரில் திராட்சை ரசம் குறைஞ்சது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறதுக்கு. அதே போல் உன் லைஃப்பில் ஏதோ ஒன்று குறைஞ்சதுக்கு காரணம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுறதுக்கு. நீ அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்துடாத. என் லைஃப்பில் அது இல்லையே, எல்லார போல என்கிட்ட இல்லையே. எல்லார போல உன்கிட்ட இல்லாததுனால தான் தேவ ஜனமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. எல்லார போல எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டரை தேடி இருக்க மாட்டீங்க. சரி, இப்போ பேதுரு இதில் தவறுனதுனால தான் அவர் பிசாசனுடைய பிடியில் மாட்டப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடிந்து கொண்ட உடனே தெளிவாயிட்டார். சரி, மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். தேவஜனமே, இப்போ இயேசுகிட்டே போராட்டம் வருது பிசாசு. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் பிசாசு ஜெயிக்கிறார். மற்ற எல்லாரும் பிசாசனுடைய பிடியில் கொஞ்சம் அகப்பட்டாங்க, ஆனால் ஜெயித்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் இதே போல பிசாசு ஜெயிக்கிறார், அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இயேசு பாருங்க, பிசாசு வரும்பொழுது அழகாக ஜெயித்துட்டார். 11வது வசனம் சொல்லுது, மத்தேயு 3:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசு ஜெயித்தாரு, பிசாசு விலகி போனான். பழைய ஏற்பாட்டில் கூட தேவச்சனமே ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த தேவ மனிதன் பெயர் தான் யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு ஒரு பாவ சோதனை பிசாசு என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அந்த பாவ சோதனை அந்த யோசேப்புடைய வீட்டில் இருந்த அந்த எஜமாட்டியினால் வருகிறது. அந்த இடத்துல எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க தான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். சரி, பேதுரு வாழ்க்கையிலும் பிசாசு வந்தான். இயேசு கூட இருந்ததுனால பேதுரு தப்பித்தார். இயேசுனுடைய வாழ்க்கையிலும் பிசாசு வந்தான். இயேசு அவனை சோதனைக்காரனை ஜெயித்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பிசாசு வாரான். ஏன்னா ஒரு உண்மையான உயர்வு இருக்கும் என்றால் பிசாசு ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். இப்போ இங்கே டூப்ளிகேட்டை கொண்டு வந்த உடனே யோசேப்பு எப்படி ஜெயித்தார்னா, என் முன்னாடி நான் ஆண்டவரை வச்சிருக்கிறேன், நான் தேவனை வைத்திருக்கிறேன், நான் எப்படி தப்பு பண்ண முடியும்னு சொல்றாரு. தேவஜனமே, உங்க அறையில இயேசு இருக்கிறாருன்னா நம்ம எப்படி தப்பு பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அது வட்டிக்கு கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை சண்டை போடுறதா இருக்கலாம். உங்ககிட்ட இயேசு நின்னார்னா எப்படி இருக்கும்? அதை தான் யோசேப்பு ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துருக்கிறார். அதான் சங்கீதம் 16:8 வசனத்தில் தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க ஆண்டவரை கூடவே வச்சிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க பிசாஸ்ட இருந்து. ஆண்டவரை கூட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சிம்பிளானவே வசனத்தை கூட வைக்கிறது தான். தேவ ஜனமே, நம்மளை பிசாசின் கையிலிருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு 7 அபிஷேக வார்த்தையை உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன். தேவ ஜனங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. இவ்வளோ நேரம் பிசாசு எப்படி வஞ்சித்தது, பிசாசு எவ்வளோ தந்திரசாலி என்று நீங்கள் பார்த்தீங்க. பிசாசனுடைய தந்திரங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான், அவன் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறான், அவன் ஒரு பொய்யன், அவன் எப்படிலாம் தேவ ஜனங்களை வஞ்சித்தான், அவன் யாரெல்லாம் வஞ்சிக்க முடியலை எல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனோடு இருந்தவங்க, வசனத்தினால ஜெயித்தவங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதவங்க எல்லாம் ஜெயித்தாங்க. ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்க, பிசாசின் ஆவினால உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்தவங்க தோத்தாங்க. இப்போ தேவ ஜனங்கள் இன்னும் சில காரியங்கள், ஒரு 7 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மிக விரைவாக பார்த்துருவோம். இது உங்கள் வாழ்க்கையில் பிரோஜனமாக இருக்கும். முதல்ல நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? பிசாசை ஜெயிக்க ஒரு 7 காரியம். தேவ ஜனங்கள் வார்த்தையில் இருந்து இதை நீங்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். தனி ஜபத்தில் ஜெபிக்கலாம், உபவாசத்தில் ஜெபிக்கலாம். என்றைக்குமே இது உங்களுக்கு வழிகாட்டும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம்.
சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அந்த கடைசி வரிதான் நமக்கு தேவை. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்படி இது பவுலுக்கு தெரிஞ்சிச்சு? ஏன்னா பவுல் ஜெபிக்கிற மனிதர், பவுல் தியானிக்கிற மனிதர், பவுல் அந்நிய பாஷையில் ஜெபித்தார், ஆவியில் ஜெபித்தார். தேவ ஜனமே, நீங்கள் ஆவியில் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டு சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். உன் முன்னாடி இருக்கிற நபர் லூசிஃபரை உடையவன், அசுத்தாவியை உடையவன், இந்த பண்ணிக்கு முன்னாடி மித்து போடாத, இவன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லாத, இவள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லாத என்று ஆவியானவர் பேசுவார். அப்போ முதல்ல சத்ரு ஒரு பலவீனன்தான், இயேசுவினால் தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் அவன் தந்திரசாலி, அவன் தந்திரசாலி. ஒரு அனுபவ சாட்சியை சொல்லி நம்ம அடுத்தது கடந்து செல்லலாம். ஒரு பயங்கரமான குத்துச்சண்டை வீரன் இருந்தாராம். குத்துச்சண்டை வீரன் எந்த போட்டியிலையும் அவர் தோத்ததே கிடையாது, எந்த போட்டியில் தோத்ததே கிடையாது. ஆனால் ஒரு போட்டியில் அவர் ரெடியாகி வரும் பொழுது அந்த எதிரியினுடைய டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு என்ன ரொம்ப சோர்வா இருக்கிற, ரொம்ப மேட்ச் முடித்தது போல் இருக்குதே, ஒரு சண்டையை போட்டு முடித்தவன் போல் சோர்வாக இருக்கிறியே, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டார். இப்போ இந்த ஒரு வார்த்தை அவருக்குள்ளே ரிங்காரம் இட்டுட்டு இருக்குது. என்ன நம்மளை பார்த்தா டயர்டாக இருக்கிறது போல் இருக்குதான், ஏன்னா நம்ம சோர்வாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாரா. அந்த குத்துச்சண்டை போட்டியினுடைய ரிங்குக்குள்ளே போன உடனே எதிரியானவன் இவரை தாறுமாறாக தாக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஏன்னா இவர் மனசுக்குள்ளே நம்ம சோர்வாக இருக்கிறோம், ஏதோ நமக்கு உடம்பு சரியில்லையோ, அதை நினச்சி அந்த போட்டியில் தோத்துட்டாரு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் தேவ ஜனமே. இப்போ உங்களுக்கு கொரோனா நாட்கள் இருந்துச்சு. இந்த கொரோனா வந்த நாட்களில் நம்ம எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். இப்போது கொரோனானே ஒன்றும் உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வருது, 20 நாள் நீங்கள் காய்ச்சலில் இருக்கிறீங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணால் டாக்டர் சொல்கிறாங்க கொரோனான்னு சொல்கிறாங்க. கொரோனான்னு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு காய்ச்சல் நினச்சிருப்பீங்க. இப்போ கொரோனா உங்களுக்கு தெரிஞ்சதுனால 20 நாள் பயப்படாமல் இருந்த நீங்கள் 21ஆவது நாளில் இருந்து ஐயோ எனக்கு கொரோனா, ஐயோ எனக்கு கொரோனா. ஏன்னா ஒரு பொய், ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துட்டு. கொரோனா வந்தது உண்மைதான், ஆனால் அந்த கொரோனான்னு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் 20 நாள் பயம் இல்லாமல் இருந்த நீங்கள் 21ஆவது நாள்லேருந்து ரொம்ப பயப்படுவீங்க. இதுதான் சாத்தானும் பயன்படுத்துகிறான். இந்த மாதிரி தான் என்ன செய்வான், நீ பலவீனன், உன்னால் முடியாது, ஏதோ ஒரு பொய்யை உருட்டி விடுவான். இந்த ஆண்டவரை நம்பி என்ன கிடைக்க போகுது, அவர் இப்படி தான் செய்வார். இந்த மாதிரி ஒரு பொய்யை உருட்டும் போது நீங்கள் இன்னொரு பாதையை சூஸ் பண்ணுவீங்க. அந்த பாதை என்ன தெரியுமா ஆகும், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். நீங்கள் திரும்பி ஆண்டுட்டு தான் வரணும். கெட்ட குமாரன் நினைத்தான் அப்பாவை விட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சான். ஆனால் அப்பா விட்டு போன பிறகு தான் அவன் துக்கமான நாட்கள் வந்தது. திரும்பி அப்பாட்ட தான் வந்தான். அப்போ உங்கள் காலத்தை வேஸ்ட் ஆக்கணும். ஒருவேளை அந்த கெட்ட குமாரன் அப்பா விட்டு பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் தூரமாக இருந்து வந்திருந்தா அவன் வாழ்க்கையில் 5 வருஷத்தை தொலைச்சிட்டான். இதே போல தான் தேவஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போகிறதுக்கு பிசாசு யூஸ் பண்ணுறது தான் தந்திரம். அவனால் அவங்க ஜெயிக்க முடியாது, ஆனால் அவன் தந்திரத்தில் உங்களை அடிமையாக்க முடியும். ஒரு 10 வருஷம் நீங்கள் அவன் தந்திரத்தில் மாட்டிடுவீங்க. ஒரு கள்ள உபதேசத்தில் மாட்டிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் போகிறதே தெரியாது. உங்கள் பிள்ளைகளும் அந்த கள்ள உபதேசத்தில் வளர்ந்துடும். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசம் இருக்குது. அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ நம்பர் 1 அவன் தந்திரத்தை உபயோகப்படுத்துகிறான். நம்பர் 2 எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சரி, இப்போ நம்ம பிசாசை ஜெயித்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு பிசாசை ஜெயித்தார். அதற்கு காரணம் அவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கல. 40 நாள் உபவாசத்தில் பிசாசு சோதிக்க வந்தான். இந்த கல்லை அப்பமாக்கும் சொன்னான், ஆனால் அவர் அப்பமாக்கலை, அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியலை. இப்போ நம்மளும் அதை தான் செய்யணும். பிசாசு சொல்லுவான், இங்கே தான் உனக்கு பாதை அடைஞ்சிட்டல, இந்த பாதையில் போ. ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருப்பான், ஐயா உமக்கு தான் பிள்ளை இல்லையே, இன்னொரு பிள்ளையை உருவாக்கும், இன்னொரு திருமணத்தை பண்ணும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஏமாந்து விட்டார். பட் ஆனாலும் ஆண்டவர் மன்னித்தார். ஸோ ஆபிரகாம் கொஞ்ச நாள் ஏமாந்துருந்தார், ஆண்டவர் மன்னித்தார். நம்மளும்
ஆண்டவர் மன்னிப்பு தருவார். ஆனால் நம்ம ஆண்டவர் அறிந்து நம்ம அதை செய்யக்கூடாது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்போ இடம் கொடுத்தா உள்ள வரதான் செய்வான், வாழ்க்கையை அழிக்க தான் செய்வான். முடிந்த லெவல் தேவச்சனங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்பர் 2, ஒரு அருமையான ரகசியம், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. சண்டை வருதா, வாயை மூடிருங்க. போராட்டம் வருதா, அந்த இடத்த விட்டு ஓடிருங்க. இச்சைகள் வருதா, வசனம் சொல்லுது ஓடுன்னு சொல்லுது, ஓடிருங்க. எந்த இடத்துல இருந்தாலும், இன்டர்நெட்டில் போராட்டமா அதை ஆஃப் பண்ணிட்டு ஓடுங்க. ஆன்லைனில் போராட்டமா அதை ஆஃப் பண்ணி ஓடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விதங்கள் மூலமாக சாத்தவங்களை வஞ்சிக்கிறானா அதை அழித்து தூர போடுங்க. உங்கள் வாழ்க்கை அழிகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் அழிஞ்சிட்டு போட்டும். அதன் மூலமாக பிசாசு உங்களை ஏமாத்துறானா அதை அழிங்க. கெட்ட நண்பர்கள், காதலர்கள், இப்படி வாலிப பிள்ளைகளை ஏமாத்துகிறானா நீங்கள் அழிகிறதுக்கு முன்னாடி அதை அழித்து விடுங்க. ஏன்னா எப்படினாலும் அது உங்களை வஞ்சிக்கும். ஸோ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம், பிசாசு ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு பரம ரகசியம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா கவனமா பாருங்க தேவச்சனமே. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு கீழ்ப்படியணும். நிறைய பேர் செய்கிற தவறு, பிசாசை எதிர்த்து நிற்பாங்க. சண்டே கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க, இல்லை அந்த இடத்துல ஒரு மெம்பராக இருப்பாங்க, சபையில் ஒரு பெரிய நபராக இருப்பாங்க. அநேகர் அற்பமாக நினைப்பாங்க, ஊழியம் செய்யாதவங்களை பார்த்து அற்பமாக நினைப்பாங்க. நல்லா ஆனால் அபிஷேகத்தில் ஜெபிப்பாங்க. ஆனால் பரிசுத்த வாழ்க்கையில் குறைவு இருக்கும். அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க, மன்னிக்க முடியாத தன்மையில் இருப்பாங்க. தேவஜனமே, இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா ஊழியம் செய்தாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா பிசாசு உங்களை தாறுமாறாக அடித்து நொறுக்குவான். உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வரும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஊழியம் செய்தவுடன் பிசாசை ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. யூதாஸ் காரியத்து ஒரு வல்லமையான பிசாசு விரட்டுற ஊழியக்காரனாக தான் இருந்தார். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால பிசாசு உள்ள வந்தான். ஸோ நம்பர் 1, பிசாசை ஜெயிக்கணும்னா நீங்கள் கீழ்ப்படியணும். தேவ வசனத்துக்கு விட்டு கொடுக்கணும். தேவன் சொல்கிறத வேண்டான்னு விட்டுறணும். அடுத்தது அவனை எதிர்த்து நிற்கணும். அப்போ அவன் ஓடி போயிடுவான். நீங்கள் கீழ்ப்படிந்துட்டு எதிர்த்து நின்னா தான் ஓடி போவான். நீங்கள் எதிர்த்து நின்னா மட்டும் ஓடி போக மாட்டான். நீங்கள் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்னா ஓடியே போக மாட்டான். ஸோ அதனால் உங்களை கீழ்ப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டு விரும்புகிறார். இது நம்பர் 3. 4வது விஷயம் நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரி, நமக்கு தேவையான வார்த்தை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஸோ தேவகுமாரன் ஏன் வெளிப்பட்டார்னா கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஏன்னா ஆண்டவர் பிசாசை கடைசி நாட்கள் அக்னி கடலில் போட்டுருவார். ஆனால் இப்போ அவனை அழிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவன் தந்திரங்கள், அவன் கிரியைகள், அவன் இச்சைகளை அனுப்பி விடுவான், பண ஆசை அனுப்பி விடுவான். தேவஜனமே, இயேசு என்ன செய்தாரோ நம்மளும் அதை செய்யணும். அவனுடைய கிரியைகளை அழிக்கணும். நம்ம வீட்டில் அவன் கிரியைகள் வரும். இச்சையான பாடல்கள், சினிமா பாடல்கள் வரும். குடிக்கிற நபர்களை பிசாசு எழுப்புவான். சண்டை போடுற பிள்ளையை எழுப்புவான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அது சண்டை போடும். ஸ்கூலுக்கு போகிற வாலிப பிள்ளை லவ் பண்ண தொடங்கும். இந்த கிரியைகளை நீங்கள் அழித்து ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகளை அதுக்கு இடம் கொடுக்காம அதை அழிக்கணும். நீங்கள் அழிக்கலைன்னா அது கேன்சர் போல பரவ தொடங்கும். அதனால தான் இயேசு அழித்தார், கிரியையே அழித்தார். பிசாசை அழிக்கவில்லை, பிசாசின் கிரியைகள். ஜெபிக்க விடாமல் தடுப்பான், அந்த கிரியை அழிக்கணும். கோபப்பட வைப்பான், கிரியை அழிக்கணும். இதை அழிக்க ஆண்டு நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 5வது சாவி, 5வது அதிகாரம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க ஆண்டு அதிகாரம் கொடுத்தார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்க சிலப்போ அந்த 1 மணிக்கூர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கும். அப்போ அந்த சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்க ஆண்டு சொல்லுவார். அப்போ அந்த குடிவெறியின் ஆவியை மிதிக்கும் பொழுது அது அப்படியே செயலிழக்கும். அந்த சர்ப்பத்தை அப்படியே மிதித்து ஜெயிக்க முடியும். 6வது விஷயம்,
எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவஜனமே, இன்னும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும் அர்த்தம் என்னன்னா, நம்ம மாம்சத்தில் உள்ள கணவர் குடிக்கிறாங்கன்னா அவங்கள ஏசி புரோஜனம் அல்ல. அவங்களுக்கு பின்னாடி ஒரு அந்தகார ஆவி இருக்கு. கடன் வாங்கி கொண்டே இருக்கீங்கன்னா அந்த கடனுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. நீங்கள் அப்போ மாம்சத்திலேயோ இரத்தத்திலேயும் அல்ல, நீங்கள் அதை ஜெயிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணுமா? ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் தேவ ஜனங்களுக்கு அன்று வைத்திருக்கிறார். நீங்கள் உபாச ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு அன்று கொடுப்பார். நீங்கள் ஒரு இளம் சகோதரியாக, இளம் சகோதரனாக, இளம் ஊழியராக, இல்லை உபாசம் எடுக்க திராணி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா ஜெபித்து பாருங்கள். ஆயுதங்களுக்காக ஜெபியுங்க. மாம்சத்தோடு நான் யுத்தம் பண்ணக்கூடாதப்பா, வீட்டில் நான் மாம்ச சண்டை போடக்கூடாதப்பான்னு ஜெபித்து தீர்மானம் எடுத்து பாருங்கள். பிசாசை எளிமையாக ஜெயிக்கலாம். கடைசியாக பிசாசு செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, பிசாசு நம்மளை வேதத்தை தியானிக்க விட்டுருவான். ஆனால் அவன் செய்கிற தவறே அதுதான். நீங்கள் வேதத்தை தியானிச்சிட்டிங்கன்னா ஒரு புல்லட்டை ஒரு கன்னுக்குள்ளே போட்ட மாதிரி, ஒரு துப்பாக்கிக்குள்ளாடி ஒரு அந்த குண்டு சொல்லுவாங்களே அந்த குண்டை போட்ட மாதிரி, இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே வேத வசனத்தை வச்சுட்டிங்கன்னா பிசாசு உங்களை ஜெயிக்காது. ஏன்னா பிசாசு உங்களை பாவம் செய்ய வைப்பான், அவன் உங்களை ஏமாற்றுவான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம வசனத்தை இருதயத்தில் வச்சுட்டிங்கன்னா அவன் உங்களை ஜெயிக்கவே முடியாது. கடைசியாக 7வது ஒரு காரியம், நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறது சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்களேன், ஆண்டுடைய வார்த்தையை சிந்தனையில் அல்ல, சிந்தனையை தாண்டி இருதயத்துக்குள்ள வைத்து வைத்தானா. ஸோ இருதயத்துக்குள்ள வசனத்தை வைத்தோன்னா பிசாசானவன் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம இருதயத்தை பிசாசு நிரப்ப முடியாது. வசனம் சொல்லுது, ஒருத்தன்ட்டு இருந்து பிசாசு வெளியே போயிட்டுனா அந்த பிசாசு திரும்பியும் அந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுமா. அப்படி அது ட்ரை பண்ணும் பொழுது அந்த வீடு திரும்பியும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதுனா அப்படின்னா என்னென்னா, வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தானா அந்த வசனம் இல்லாத அந்த வீட்டுக்குள்ளாடி திரும்பியும் தண்ணியிலும் பெரிய 7 ஆவியை கொண்டு வருமா. ஸோ தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடமே உங்கள் இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்துன்னா, அந்த வசனத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்கன்னா பிசாசுக்கு இடமே இல்லை, பிசாசு நிரப்பவே முடியாது. ஸோ நான் 7 காரியம் சொன்னேன். 7 காரியத்தில் நம்பர் 1 அவனுடைய தந்திரங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்பர் 2 பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். நம்பர் 3 தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்பர் 4 பிசாசின் கிரியைகளை அழியுங்க. நம்பர் 5 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும், அது ஜெபத்தில் ஆழத்தில் போகணும். நம்பர் 6 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஞானமாக உங்கள் போர் ஆயுதங்களையும் போர் யார் கூடயும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் கணவர் கூடயும் மனைவி கூடயும் யுத்தம் இல்லை, அந்த கணவர் மனைவியும் ஆளுகை செய்கிற, இல்லை உங்கள் கம்பெனியில் ஓனரை ஆளுகை செய்கிற, இல்லை ஸ்கூலில் உள்ள உங்கள் நண்பர்களை ஆளுகை செய்கிற அந்த ஆவிகள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஆவிகள் யாரை உபயோகப்படுத்துதோ அவங்கள்ட்ட உங்கள் வாயின் வார்த்தையை கவனமாக விட்டு ஜெபத்தில் வைத்து கொள்ளணும். கடைசியாக உங்கள் இருதயத்துக்குள்ள வசனத்தை வச்சுக்கோங்க, பிசாசால தொடவே முடியாது. எல்லா தேவ ஜனங்களும் இன்னைக்கு நீங்கள் அநேக ரகசியங்களை ஆண்டு உங்கள்கிட்ட பேசியிருப்பார். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருது, அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், அவன் பொய்யனா இருக்கிறான் ஆண்டு சொல்லுகிறார். விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்லுகிறார். மத்தேயு 13:25 எல்லாரும் தூங்கும் பொழுது பகையினர் கோதுமைக்கு உள்ளாடி களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். ஆம் தேவச்சனமே, இது ஒரு பெரிய செக்ஷன் தான். ஆனால் சத்துருனுடைய தந்திரங்களை எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் விடுதலையை கொண்டு வந்த ஒரு செக்ஷன். எல்லாரும் ஆண்டோடைய நாம மகிமைக்காக இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்.
பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சத்துருடைய தந்திரங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான தேவ ஜனத்தை ஆசீர்வதியும், பெருக பண்ணும். இந்த பெரிய சத்தியத்தை உள்ள நீர் கொண்டு போனதுக்காக நன்றி. அவங்க இருதயத்துக்குள்ளே போனதுக்காக நன்றி. தேவ ஜனமே, இது யாரையும் குறை சொல்றதுக்காக அல்ல, குறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் கொடுக்கும் அன்பின் வார்த்தைகள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் மேலே போட்ட அபிஷேகம், உங்கள் அபிஷேகத்தை நாசாக்காமல் பாதுகாக்கிறதுக்கு தேவன் கொடுக்கும் திட்டம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் வேற வீடியோவில் சந்திக்கலாம். திங்கள், புதன், வெள்ளி உள்ள எல்லா அருமையான ஜெபங்களில் பங்கு பெறுங்க. இன்னும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க, இப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்க உங்களுக்கு பிரியமாக இருக்குதுன்னா. தேவச்சனமே, அநேக ஜெபம் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இருதயத்தில் உள்ள சில ஓட்டைகள்னால பிசாசு என்ன செய்கிறான்? அபிஷேகத்தை திருடுறான். ஸோ ஜெபமும் வேணும், தியானமும் வேணும். இப்படிப்பட்ட செக்ஷன் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குதுன்னா கீழே கமெண்டில் போடுங்க. நம்ம சில வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற சில செக்ஷனை நம்ம கண்டிப்பாக உண்டாக்கலாம். இது டைம் எடுத்தாலும் உங்களுக்காக டைம் செலவழித்து வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் எழும்பணும், நீங்கள் ஒரு சேனையாக எழும்பணும். தேவன் கொடுத்த தரிசனமே அதுதான். இந்த ப்ரேயர் டைம் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு சேனையாக எழும்புவாங்க, தேசத்தை கலக்குவாங்கன்னு அன்று பேசியிருக்கிறார். அதனால தான் நாங்கள் நேரம் செலவழித்து உங்களோடு பேச விரும்புகிறோம். நம்ம ஜெபம் ஆராதனை ஒரு செக்ஷன் இருந்தாலும் வேத வசனம் இன்னும் நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க கமெண்டில் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கேற்ற வண்ணமாக நம்ம வசன தியானங்களை நம்ம ஏற்படுத்தலாம். இருதயத்துக்குள்ளே வசனம் ஃபஸ்ட்டு நிரம்பினா தான் நீங்கள் பலனுள்ளவர்களாக மாற முடியும். உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் போகணுன்னு வாஞ்ச உள்ளவங்க எல்லாரும் பைபிள்னு கமெண்ட் போடுங்க. ஆண்டோடைய சித்தமானால் நீங்கள் பைபிள்னு எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்த்து தான் ஆண்டோடைய சித்தத்தின்படி அடுத்த வர நாட்களில் நீங்கள் போட்ட பைபிள், வேர்ட் ஆஃப் காட் ஏதாவது ஒரு கமெண்ட் பதிவிடுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக என்ன பேசுகிறாரு நாங்கள் கமெண்டில் தெரிஞ்சுக்கொள்வோம். நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் இல்லை பைபிள்னு கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் ஆவியில் புரிஞ்சுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஏற்பாடின்படி உங்கள் இருதயத்துக்குள்ளே இது வரைக்கும் நிறைய வசனம் போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு அஸ்திபாரமாக போக கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக நாங்கள் சில ஏற்பாடுகளை பண்ணி நாம் அந்த செக்ஷன்ஸை கொண்டு வருவோம். அது உங்கள் இருதயத்துக்குள்ளே வார்த்தையை கொண்டு போகும், எந்த சந்தேகமே இல்லை. படிப்படியாக கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடுகளுக்குள்ளாடி நீங்கள் கால் வைப்பீங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறதே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மாறுறது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் மாற்ற போகிறார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.